கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர்கள் ஷேருக்கு இயேசுவின் நாமத்தில் உங்களை எல்லாரையும் வாழ்த்துகிறேன். சந்தோஷமாக இருக்கீங்களா? பாஸ்டர் பாபு முன்னாடி வந்து உட்காரணும். இப்போ ஏன் பின்னாடி போய் உட்காரங்கன்னு தெரியல எனக்கு. சிஸ்டர் வந்திருக்காங்களா? வந்திருக்காங்களா? வரலையா? ஓகே, கர்த்தர் நல்லவர். லீடர்ஸ் எல்லாம் முன்னாடி உட்காந்து பழகணும். ஆல்வேஸ் குட் டு பி இந்த ஃப்ரெண்ட். நம் தொடர்ச்சியாக ஐக்கியத்தை குறித்து நம்ம படித்து கொண்டு இருக்கிறோம். ஐக்கியம் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நீங்கள் யாராவது சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? ஏன்னா லாஸ்ட் 3 வீக்ஸ் நான் பேசியிருக்கேன் ஐக்கியத்தை பற்றி. என்ன நீங்கள் வந்து கிராஸ் பண்ணியிருக்கீங்க? அந்த ஐக்கியத்தில் பேசின, அந்த ஐக்கியத்தை குறித்து பேசின விஷயங்களில் என்ன உங்களோட தொட்டு இருக்குது, அல்லது எந்த விஷயம் உங்களுக்கு முக்கியம்னு நீங்கள் தோணுது? அதில் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது கொஞ்சமாவது ஒரு கிளிம்ஸ் கிடச்சிருக்கா அப்படின்றத நீங்கள் யாராவது சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். என்ன பாஸ்டர், நேற்று நடந்ததே இன்னைக்கு ஞாபகம் இல்லை. டஃபா எஸ், அதுதான் ரெண்டு காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார். அதாவது முழு வேதத்தினுடைய சாராம்சத்தையும் 2 கற்பனைகள் ஆண்டவர் சுருக்கி இருக்கிறார். என்ன கற்பனைகள்? ஒன்று, ஆண்டவரை நேசிக்கணும். ஆண்டவரோட அப்படின்னா நேசிக்கணும் என்ன அர்த்தம்? நேசிக்கிறதுங்கிறது வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்களோட ஐக்கியமாக இருக்கிறது, நெருங்கி வாழ்கிறது, ஒரு உறவில் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அடுத்து வந்து உன்னுடைய கூட இருக்கிற சகோதர சகோதரனோடு கூட நெருங்கி வாழ்வது. தேவனோடு நான் நெருங்கி வாழ்வதனுடைய அந்த தாக்கம், அல்லது நான் உண்மையிலே நெருங்கி வாழ்கிறேன் அப்படிங்கிறதுனுடைய வெளிப்படையான ஒரு அளவை நாம் கண்டுபிடிக்க வேண்டுமானால், நான் எவ்வளவு தேவனோடு நெருங்கி வாழ்கிறேன் என்பதை நான் கண்டுபிடிக்கணும், அல்லது என் கூட இருக்கிற மற்றவங்க கண்டுபிடிக்கணும்னா, எனக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கிற உறவு எப்படி இருக்கிறதுங்கிற அடிப்படையை வச்சு தான் எனக்கும் தேவனுக்கு இருக்கிற உறவை நம்ம டிசைட் பண்ண முடியும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். உன் சகோதர சகோதரியோடு கூட, சகோதர சகோதரனோடு கூட இங்கே நீ வாழ்கிற இந்த உலகத்தில் நீ எப்படி ஐக்கியமாக வாழ்கிற, அந்த ஐக்கியத்தை வைத்து தான் உனக்கும் ஆண்டவருக்கும் ஐக்கியம் இருக்கா இல்லையாங்கிறத ஆண்டவர் என்ன செய்கிறாரு, சொல்கிறாரு. ஸோ ஃபெலோஷிப்புங்கிறது எவ்வளோ முக்கியம். இது தாற்பயமே என்னென்னா, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் நம்ம எல்லாம் படிச்சுட்டே இருக்கிறோம். திரும்ப திரும்ப அதை நான் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு வந்து உங்கள் மைண்டில் இருந்து என்ன செய்யணும், ஸ்ட்ராங்காக பதியணும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் இந்த 26, 27, 28 இந்த வசனங்கள், 3 வசனங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான டீப்பான வசனங்கள். தேவன் என்ன செஞ்சார்? எல்லாவற்றையும் படைத்து முடிச்சுட்டு தம்முடைய சாயலிலே, நமது சாயலிலே, தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். ஏன் தம்முடைய சாயலை சிருஷ்டித்தார்? உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா மற்ற மிருக ஜீவன்கள் அல்லது ஜீவராசிகள், உயிரினங்கள், என்ன சொல்கிறது, மரம், புல், பூண்டுகளுக்கு எல்லாத்துக்கும் கூட உயிர் இருக்குது, அது வளருது இல்லையா? அவைகளோடு கூட ஆண்டவருக்கு என்ன செய்ய முடியாது, ஐக்கியம் கொள்ள முடியாது. ஆகவே தாம் ஐக்கியம் கொள்வதற்கு, பிரைஸ் தி லார்ட், தாம் ஐக்கியம் கொள்வதற்கு, தன்னோடு இருப்பதற்கு, தன்னை போலவே தன்னுடைய சாயலாக, தன்னுடைய ரூபத்தில், அப்படின்னா வெறுமனே வந்து இந்த மாதிரி ஒரு, இப்போ நம்ம கண்ணில் பார்க்குறதுனால நம்ம சொல்கிறோம் மனுஷன் அப்படின்னா இப்படி தான் இருப்பாங்க எல்லாரும், தலை, கண், காது, மூக்கு, கை, கால் எல்லாம் அப்படி சொல்கிறோம். நமக்கு ஆண்டவருக்கு சாயல் என்ன சாயல்? அவருக்கு ரூபம் ஒன்றும் இல்லை என்று நம்ம படிக்கிறோம் இல்லையா? அப்போ ஆண்டவருடைய சாயலுங்கிறது என்ன இங்கே என்ன கேரக்டரிஸ்டிக் பண்ணியிருக்கு, என்ன விதத்தில் அதை சொல்லியிருக்குது அப்படின்னா, அவருடைய சுபாவம், தேவனுடைய காரியம், அவர் எப்படிப்பட்டவர். யோவான் 17:3 நம்ம படிக்கிறோம், பிதாவாகிய தேவனை, குமாரனாகிய கிறிஸ்துவை அறிகிறது நித்திய ஜீவன். அப்போ ஹூ இஸ் ஹி? பிதாவாகிய தகப்பன் யாரு, குமாரனாகிய கிறிஸ்து யாரு, அவங்க எப்படி இருக்காங்க ஐக்கியத்தில் இல்லையா? அப்போ அவங்கள அந்த அறியும் போது, அவங்கள நம்ம விளங்கி கொள்ளும் போது, அவர் அப்படிதான் சொல்லிக் கொடுக்குறாரு, என்ன நீ புரிந்து கொள்ளும் போது உனக்குள்ள நித்திய ஜீவன் வரும். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, அவரை பற்றி என்ன சொல்லிக் கொடுக்குறாரு? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர்.
இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போறமாய் தெய்வம். அவருக்கு ஆரம்பம் இல்லை, முடிவில்லை. ரைட்? அப்படிதானே? அப்ப அவருக்கு ஆரம்பமே இல்லை. அவர் அப்ப இருந்தார்னு சொல்றாங்க. இருந்தார். எப்ப இருந்தார் தெரியாது. எப்ப இருந்து இருக்கிறார் தெரியாது. இருக்கிறார் அவர், அவ்வளவுதான். அவர் இருக்கும்போது எப்படி இருக்கிறாரு? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியா இருக்கிறார். ஆமென். அவங்களுக்குள்ள என்ன இருக்கு? ஒரு ஐக்கியம் இருக்கிறது. He wanted to show the fellowship. நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறது போல. இயேசு உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அவர் சொல்லும்போது அவர் என்ன சொல்லிக் கொடுக்குறாரு? எல்லாருக்கும் என்ன சொல்லிக் கொடுக்குறாருன்னா, நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறது போல நீங்களும் நானும் ஒன்றாக இருக்க வேண்டும். நீங்கள் ஒருவரில் ஒருவர் ஒன்றாக ஐக்கியமாக இருக்கணும். தட் இஸ் வாட் த பிரியாரிட்டி. அவருடைய எல்லா விதமான போதனையினுடைய அஸ்திவாரம், அவர் எல்லா விதமான போதனையுடைய அந்த நோக்கம் என்ன என்றால், நீங்கள் ஒன்றாய் வாழ வேண்டும். அல்லேலூயா. ஆகவே முதல்ல ஏதேன் தோட்டத்தில் அந்த உறவு மனிதனுக்கும் தேவனுக்கும் நெருங்கினதா இருந்தது. இந்த சாராம்சத்தை சொல்லிட்டு நான் go back again to explain that one. அந்த தேவனுடைய உறவு, மனிதனோடு இருந்த உறவு தோட்டத்திலே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. எப்போ அது உடைக்கப்பட்டது? எப்போ உடைக்கப்பட்டது? சாத்தான் உள்ள பூந்தான் இல்லையா? சாத்தான் உள்ள பூந்தான். அவனுடைய வஞ்சக பேச்சு, அவனுடைய தந்திரமான செயல், அவனுடைய அந்த டெஸ்டிங் டைமில் மனிதன் என்ன செஞ்சிட்டான்? தோற்று போனான். அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆண்டவர் அவனுக்கு வச்ச ஒரு சின்ன டெஸ்ட்டில் அவன் என்ன செஞ்சிட்டான்? தோற்று போயிட்டான், ஃபெயில் ஆகிட்டான். ஃபெயில் ஆனவனே ஆண்டவர் என்ன செஞ்சார்? He was expelled from the Garden of Eden. ஏதேன் தோட்டத்திலிருந்து அவன் வெளியே என்ன செய்யறார்? அனுப்பிட்டாரு. அனுப்பிச்சிட்டு அவர் சும்மா இருக்கல. அவரை திரும்ப அப்படியே தூக்கி உள்ள உட்கார வைக்கல. மாறாக அவனை தன்னுடைய சாயலில் மறுபடியும் கொண்டு வருவதற்காக ஏதேன் தோட்டத்தில் இருந்த அவருடைய மகிமையை விட்டுட்டு, பரலோகத்திலிருந்து அவருடைய மகிமையை விட்டுட்டு, இந்த பாவத்தில் முள்ளும் குறுக்கும் பிறப்பிக்கிறதான இந்த சபிக்கப்பட்ட இந்த பூமியில் ஒரு சாதாரணமாக மனுஷனாக பாவ சாயலிலே உங்களையும் என்னையும் போல இந்த உலகத்திலே அவர் வெளிப்பட்டார். அப்படி வெளிப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? To reconcile you to God the Father. பிதாவாகிய தேவனோடு கூட இழந்து போன அந்த ஐக்கியத்தை மீண்டுமாக உருவாக்குவதற்காகத்தான் அவர் எங்கே சார் மண்ணுக்கு வந்தார். வந்து அவர் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடிச்சுட்டு என்ன சொன்னாரு? எல்லாம் முடிந்தது. கொஞ்சம் புரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் நீங்கள் கவனம் சிதறினீங்கனாலும் கூட புரியாது. ஏன்னா அம்மா மாதிரி எனக்கு கிளாஸ் எடுக்க தெரியாது. அவங்க பள்ளிக்கூடத்து டீச்சரு, அதனால் பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லிக் கொடுப்பாங்க. எங்களை அப்படி எடுக்க தெரியாது. ஆனால் நான் சொல்லிக் கொடுக்குறத நீங்கள் கொஞ்சம் கவனமாக கேட்டிங்கன்னா நீ கண்டிப்பாக என்ன செய்ய முடியும்? அதை ஒழுங்காக நீங்கள் செய்ய முடியும், பிடிச்சிக்க முடியும். அப்போது ஆண்டவர் என்ன செஞ்சார்? மண்ணுக்கு வந்தார். விண்ணை துறந்து மண்ணுக்கு வந்தார். வந்து அவர் மனிதன் மீண்டும் பிதாவோடு ஐக்கியப்படுவதற்குள்ள எல்லாவற்றையும் தான் செய்து முடித்து விட்டு, செய்து முடித்தேன், எல்லாம் முடிந்தது. ஹல்லேலூயா. எவ்ரிதிங் இஸ் கம்ப்ளீட்டட். அப்படின்னா இனி செய்யப்பட வேண்டிய ஒன்றும் இல்லை. அந்த செய்து முடித்த வேலையின் மூலமாக, அந்த இயேசு சிலுவையிலே நமக்காக செய்து முடித்த அந்த விஷயத்தின் மூலமாக, அதில் நம்ம ஐக்கியப்படுவதன் மூலமாகத்தான் நம்ம பிதாவோடு கூட ஐக்கியப்படுறோம். ஹல்லேலூயா. சிலுவை மரணம் நம்மை பிதாவோடு கூட ஐக்கியப்படுத்தி விட்டது. அவருடைய கோபத்தை மாற்றிவிட்டது. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அவருடைய உயிர்த்தெழுதல் இந்த பூமியிலே ஒரு நீதிமானாய், பரிசுத்தமானாய், இன்னும் தேவனுக்கு பிரியமான மனிதனாய் வாழ்வதற்கு அவருடைய உயிர்த்தெழுதல் நமக்கு உதவி செய்கிறது. காரணம், பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட வாசம் பண்ணி நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கிருந்து விண்ணிலே கொண்டு மறுபடியுமாய் சேர்க்க, எங்க நம்மளை மிஸ் பண்ணாரோ அதே இடத்துக்கு திரும்ப கொண்டு போய் சொன்னாரு, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். எதை அவன் ஆதாம் மிஸ் பண்ணானோ, எந்த பர்பஸுக்காக ஆண்டவர் ஆதாமை படைத்தாரோ, எந்த பர்பஸுக்காக ஆதாமை ஏதேன் தோட்டத்தில் வைத்திருந்தாரோ, எந்த பர்பஸை ஆதாம் இழந்து போனானோ, அதை மீண்டுமாக அவனுக்கு கொடுத்து அவனை ஜெயித்தவனாக தன்னோடு கூட நிறுத்தி காண்பிப்பதற்காகத்தான் ஹல்லேலூயா அவர் சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. விளங்குனவங்க நல்லா சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லமே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.
ஸோ இந்த காரியத்தை குறித்து தான் இதுதான் ஐக்கியத்தினுடைய அஸ்திபாரம். இதனால தான் ஐக்கியம் முக்கியம் என்று சொல்கிறோம். இந்த சபை எதற்காக கொடுக்கப்பட்டது? அதுக்காக தான் கொடுக்கப்பட்டது. அந்த ஐக்கியத்தை வளர்ப்பதற்கு ஒரு இடம் வேண்டும், அந்த ஐக்கியத்தை உருவாக்குவதற்கு ஒரு இடம் வேண்டும். அதுதான் சபை. அல்லேலூயா. இந்த சபையில் உங்களை தனித்தனியாக கிடந்த உங்களை எல்லாரையும், எங்கெங்கேயோ கிடந்த உங்களை, பலவிதமான நிலைகளில் வளர்க்கப்பட்ட உங்களை, பலவிதமான சூழல்களில் வளர்ந்த உங்களை, பலவிதமான பழக்க வழக்கம் இருந்த உங்களை எல்லாரையும் ஒரு இரத்தத்தால் கழுவி ஒரு இடத்துல கொண்டு வந்து சேர்த்து ஒரே விதமான சிந்தைக்குள்ள, ஒரே விதமான யோசனைக்குள்ள, ஒரே விதமான என்ன சொல்றது, ஒரு தாட் பேட்டர்னுக்குள்ள. நான் சொல்றது உங்களுக்கு புரியணும், நல்லா ஸ்ட்ராங்காக புரியணும். இட்ஸ் a சிஸ்டம். எப்படி உலகத்துக்கு ஒரு சிஸ்டம் இருக்குதோ, ரோமர் 12:2 சொல்லுது, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாது இருங்க. அந்த உலகம் அந்த இடத்துல உலகம் சொல்லப்படுறதுக்கு வந்து என்ன தெரியுமா அர்த்தம்? சிஸ்டம் ஆஃப் த வேர்ல்டு. உலகத்துக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது, ஆனால் தேவ ராஜ்யத்துக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது. ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நம்ம எல்லாத்தையும் தனித்தனியாக கிடந்த நம்ம எல்லாரையும் ஒன்று சேர்த்து கொண்டு வந்து பலவிதமான நிலைகளில், பலவிதமான யோசனைகளில் கடந்து நம்ம எல்லாத்தையும் ஒரு இடத்துல கொண்டு வந்து ஒரே விதமான திங்கிங் பேட்டர்ன், ஒரே விதமான தாட் பேட்டர்ன். நான் எப்படி சிந்திக்கிறேனோ அப்படி தான் நீங்களும் சிந்திப்பீங்க. நான் எப்படி சிந்திக்கிறேன் அப்படி தான் அவங்களும் சிந்திப்பாங்க. எப்படி அவங்க சிந்திக்கிறாங்களோ அவங்க அப்படி தான் சிந்திப்பாங்க. ஒவ்வொருத்தரும் இப்படி இங்கே இருக்கிற எல்லாருக்குள்ளும் ஒரே பேட்டர்ன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரே பேட்டர்ன். எப்போ வந்து டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வருது? பேட்டர்ன் மாறும்போது. ரைட்? பேட்டர்ன் மாறக்கூடாது, அதுதான் முக்கியம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 1:5 நமக்கு எல்லாருக்கும் சாரி 3ஆம் வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். நம்ம ஏற்கனவே நிறைய படிச்சிருக்கோம் அதை பற்றி. கொஞ்சம் நிதானமாக படிக்கணும் அந்த விஷயத்தை. நீங்களும் யாரை யோவான் சொல்கிறாரு? நமக்கு அட்ரஸ் பண்ணுறாரு, நம்ம எல்லாருக்கும் அட்ரஸ் பண்ணுறாரு. ரைட்டா? நம்ம எல்லாருக்கும் அட்ரஸ் பண்ண தம்பி, இங்கே கொஞ்சம் மீடியாவில் இருக்கிறவங்க கொஞ்சம் இந்த பக்கம் வாட்ச் பண்ணுங்கள், டிவியை பார்த்துட்டு இருக்காதீங்க, இங்கே என்ன நடக்குன்னு பாருங்கள். மைக் வேணுங்கிறப்ப மைக் ஆன் பண்ணி கொடுங்க. ஓகே, வாசிங்கம்மா. நீங்களும் நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி. யார் சொல்கிறா? நேற்று ஒரு கேம் நடந்தது. யாருக்கு சொன்னது? அசன் நிறைய பேர் அப்படியே புலம்பிகிட்டு இருந்தாங்க. ஆதி ஆமத்தில் கேட்டாலுமே புலம்புறாங்க. பைபிள் ஸ்டடி ஒழுங்காக அட்டன் பண்ணிங்கன்னா தெரியும். ஓகே, இங்கே யாருக்கு சொல்கிறா? நீங்களும் எங்களோடுன்னு சொல்கிறல்ல, அந்த நீங்கள் யார்? எங்களுங்கிறது யார்? அப்போஸ்தலர் இயேசுவோடு இந்த சீஷர்கள். எங்களோடுன்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாரு? எங்களோடு அப்படின்றது வந்து இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த சீஷர்கள். ஏன்னா அவர் வந்து முதல் வசனத்தில் அவர் என்ன சொல்கிறாரு? ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை அவர்கள் தொட்டு இருக்கிறார்கள். யோவான் 1:1 சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்தது, வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாய் நம்ம மத்தியிலே வந்து வாசம் பண்ணினார். அந்த வார்த்தையை அவர்கள் தொட்டார்கள், பார்த்தார்கள், கேட்டார்கள். ஹல்லேலூயா. ஆக அவர்கள் சொல்லுகிறார்கள், இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க? நாங்கள் அவரை தொட்டு பார்த்து கேட்டு பழகின விதத்தில் அவரோடு கூட ஐக்கியமாக இருக்கிறோம். நீங்கள் எங்களோடு இப்போ ஐக்கியமாகுங்க. ஹல்லேலூயா. நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். நாங்கள் எப்படி அவரோடு ஐக்கியமானோம்? அவர் பிதாவோடு ஐக்கியமாக இருந்தார். பிதாவும் குமாரனும் ஒன்றாக இருந்தார்கள். யோவான் 17:5 நம்ம படிக்கிறோம். அவர் என்ன செய்ய? பிதாவும் குமாரனும் ஒன்றாக இருந்தார்கள், அவரோடு கூட ஐக்கியப்பட்டிருந்தார்கள். அவரை ஒருவர் பிரிக்க முடியல. பிலிப்பு கேட்குறான், பிதாவை ஒரு முறை கூட எங்களுக்கு காமிக்கலையே, இத்தனை வருஷமாக நீங்கள் எங்களோடு இருக்கீங்க, ஒரு தடவையாவது பிதாவை எங்களுக்கு காமிங்க. பிலிப்பை பார்த்து சிரிக்கிறார் இயேசு. என்னப்பா சொல்கிற? இவ்வளவு நாள் நீ பிதாவை பார்க்கலையா? அப்போ நீ என்னையே ஒழுங்காக பார்க்கல. ஆமென். நீ என்னையே ஒழுங்காக பார்க்கல. என்ன ஒழுங்காக பார்த்துருந்தீங்கன்னா பிதாவை பார்த்துருப்ப. என்னை கண்டவன். அப்போ நானும் பிதாவும் அப்படி ஐக்கியமாக இருக்கும். அப்படி ஒரு நெருக்கமான ஐக்கியம். அந்த ஐக்கியத்தை தான் சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்.
சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்ததுக்கு அப்புறம் சீசர்கள் இப்ப சொல்றாங்க, நாங்கள் அவரை தொட்டு பார்த்தோம், நாங்கள் அவரிடத்துல கேட்டோம், அவரை நோக்கி பார்த்தோம், கண்களினால பார்த்தோம். இந்த விஷயத்தில் எனக்கு தெரிஞ்சு கொண்டது என்னன்னா, பிதாவுக்கும் குமாரனுக்கும் ஒரு ஐக்கியம் இருக்கிறது. அந்த ஐக்கியத்தை இப்பொழுது அவர் எங்களோடு கூட நினைச்சிருக்கிறாரு, கொண்டு வந்திருக்கிறார். நாங்கள் அவரோடு கூட ஐக்கியமாக இருக்கிறோம். இப்ப அப்படி நாங்கள் தொட்டு பார்த்ததை, அப்படி கேட்டதை இப்ப நான் உங்களுக்கு சொல்லித்தர்றேன் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றாரு, உங்களுக்கு அறிவிக்கிறோம், எங்கள் ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. எங்கள் ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவோடும் இருக்கிறது. சொல்லுங்க, எங்கள் ஐக்கியம் பிதாவாய அவரோட குமாரனாகிய இருக்கிறது. அப்ப அவர் முதல்ல என்ன சொன்னாரு? நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி. எங்கள் ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடும் இருக்கிறது, நீங்க எங்களோட ஐக்கியமாகுங்க. நம்ம எல்லாம் ஒண்ணா சேர்ந்து பிதாவோட குமாரனோட ஐக்கியமா இருக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐக்கியத்தை ஏன் ஆண்டவர் முக்கியப்படுத்துகிறார்? There comes the strength. ஒரு பலவீனன் ஒரு பலவான். ஆண்டவருடைய பார்ட்னர்ஷிப் எப்படி பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா? எங்கேயாவது தனியாக அவர் ஏதாவது சொல்லியிருக்கிறாரா? பிதாவும் குமாரனும், பரலோகத்தில் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான ஒரு ஐக்கியம் இருக்கிறது அங்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பூமியில மனிதனை சிருஷ்டிக்கும் போது ஆணும் பெண்ணுமாய் சிருஷ்டிக்கிறார், தனியாவே எதுவுமே கிடையாது. பிரைஸ் தி லார்ட். சிருஷ்டிக்கப்பட்ட எல்லா மிருக ஜீவன்கள் எடுத்து பாருங்க, ஜோடு ஜோடாய். நோவாடத்தில் சொல்லும் போல சொல்றாரு, ஜோடு ஜோடாய் கொண்டு வா அப்படிங்கிறாரு. ஜோடு ஜோடாய் அவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும். Everywhere God is insisting on fellowship. ஐக்கியத்தை அவர் முக்கியப்படுத்துகிறார். ஆகவேதான் கணவன் மனைவி என்கிறதான ஒரு அற்புதமான ஒரு உறவை அந்த சிருஷ்டிப்பிலேயே மனிதரை உருவாக்கும் போதே, தன்னுடைய சாயலாய் தன்னுடைய ரூபத்திலே உருவாக்கும் போதே அவரை கணவன் மனைவியாக ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். ஓகே, இப்ப அவருடைய விருப்பம் என்ன? நாம் ஐக்கியமாக வாழணும். அதைத்தான் நாங்கள் அவர்கிட்ட கேட்டோம், அவர்கிட்ட கண்டுக்கிட்டோம். அதனால இப்போ நாங்கள் உங்களை எங்கிட்ட இருக்கிறத உங்களுக்கு நான் சொல்லித்தரேன்னு சொல்லி அப்போஸ்தலர் சொல்கிறாரு. என்னத்தை கேட்டாங்க, என்னத்தை கண்டுக்கிட்டாங்க? பிதாவும் குமாரனும் ஐக்கியமாக இருக்கிறது போல இப்போ நாங்களும் இயேசுவும் ஐக்கியமாக இருக்கிறது போல நீங்களும் எங்களோட சேர்ந்து ஐக்கியமாக இயேசுவோட கூட ஐக்கியமாயிருவோம், நம்ம எல்லாம் ஐக்கியமாக இருப்போம். அதை சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இது யாருடைய சித்தம்? பிதாவுடைய சித்தம். அப்படி பிதாவுடைய சித்தமாக இருந்தா அது குமாரனுடைய சித்தம், அது குமாரனுடைய சித்தமாக இருந்தா அது பரிசுத்த ஆவியானுடைய சித்தம், அது பரிசுத்த ஆவியானுடைய சித்தமாக இருந்தா அது என்னுடைய வாழ்க்கையில் அப்படி என்ன செய்யணும்? நிறைவேறணும். ஓகே ஓகே. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்க போறேன். ரொம்ப சீரியஸான கேள்வி. பிதாவோடும் குமாரனோடும், பிதாவுக்கும் குமாரனுக்கும் ஐக்கியம் இருக்கு. அவங்க ரெண்டு பேரோடையும் சீஷர்களுக்கு ஐக்கியம் இருக்கு. நீங்க எங்களோட கூட ஐக்கியமாங்கன்னு அவர் சொல்லிட்டாரு. இந்த ஐக்கியம் வேண்டான்னு சொல்றது யாரு? ஐக்கியம் வேண்டான்னு சொல்றவங்க அதான் யாரு? இந்த ஐக்கியம் வேண்டான்னு சொல்றது யாரு? பாருங்க, பிசாசு மனுஷனை ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தி விடல, அவனால் அதை செய்ய முடியாது. விளங்குச்சா? பிசாசு மனுஷனை ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தி விட முடியாது, அது அவனுக்கு பாசிபிள் கிடையாது, அவனுக்கு அந்த கெப்பாசிட்டி கிடையாது. ஆனால் அவன் அருமையான ஒரு வேலை செஞ்சான். என்ன வேலை செஞ்சான்? அவங்கள துரத்தி விடுறதுக்குள்ள வழியை அவங்க அப்பாவே அடித்து துரத்துற மாதிரி. அதனால தான் சொல்கிறேன், அவன் தந்திரமானவன், அவன் வஞ்சகமானவன், அவனுடைய பேச்சை கேட்காதீங்க. குழந்தைகள்னு சொல்லி கொடுக்குறோம். சந்திரமான குள்ளச்சாத்தான் நரி, நரி என்ற குள்ளச்சாத்தான். என்ன பாட்டு பாடுவீங்களே? கள்ளச்சாத்தான் கிட்ட வந்து காதுக்குள்ள கதை சொல்லுவான். நீங்க எல்லாம் கதை நல்லா கேட்குறீங்க, சூப்பராக கேட்குறீங்க. யார் கதையை கேட்குறீங்க? ஒரு ஆபிரகாம் தாத்தாவோட கதையை கேட்டால் பரவாயில்ல, போர் அடிக்கும்.
அதனால தான் வந்து இந்த 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 விடுகதையெல்லாம் நேற்று கெட்சியாக கேட்குறப்போ வந்து நிறைய பேருக்கு தெரியல. நான் இருந்தவன், அப்படி இருந்தவன், இப்படி இருந்தவன், நீ நான் யாருன்னு கேட்டால், நான் யாரா, நீ அவங்ககிட்ட போய் கேட்டு வா, என்கிட்ட வந்து கேட்டேன் நான் எப்படி சொல்வேன், அப்படி இருக்கிறாங்க. அப்போது என்ன விஷயம் அப்படின்னா, அந்த ஐக்கியத்தை கெடுக்க ஒரு ஒரு நபர் இருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். அப்போது இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட கேட்குற கேள்வி என்ன தெரியுமா? தேவன் ஐக்கியத்தை விரும்புகிறவர். அதனால தான் மனுஷனை அவருடைய சாயலில் படைச்சு அவரோடு கூட வச்சுருந்தார். ஐக்கியத்தை வெறுக்கிறவன் பிசாசு. நீங்கள் ஐக்கியத்தை விரும்புகிறீங்களா, ஐக்கியத்தை வெறுக்கிறீங்களா? இதுதான் கேள்வி. கமான், சத்தமாக சொல்லுங்க. நிறைய பேருக்கு விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் வந்து மனசில் உண்மையிலே பதிஞ்சிருந்தது, அது 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 மேலே ஒரு ஆர்வம் இருந்ததுன்னா கேட்குறதுக்கு முன்னாடி வந்துடும். மனதின் நிறைவு வாயின் சொற்கள். மனதின் நிறைவு வாயின் சொற்கள். மனதில் ஒன்றும் இல்லை அப்படின்னா, அதை பற்றி ஒரு ஐடியாவே இல்லை அப்படின்னா வாயில் பேச்சே வராது. வாய் பேசும். அங்கே நிறையலைன்னா, ஐக்கியத்தை குறித்த நிறைவு உள்ளே இருந்ததுன்னா வாய் தரால பேசும். எஸ், ஐ லைக் தட், ஐ வாண்ட் டு பி. நான் ஒரு மோசமான மனுஷன். என் பக்கத்தில் 2-3 பேர் இருந்துக்கிட்டே இருக்கணும். நான் தனியாக இருந்தேன்னா எனக்கு மண்டை கிறுக்கு பிடிச்சிரும். எனக்கு தனியாகவே இருக்க பிடிக்காது. ஏன்னா என்னை ஆண்டவர் அப்படி தான் படைச்சிருக்கிறார். ஆமேன். தனிமையை யார் விரும்புவா? தனிமையை யார் விரும்புவா? அவர் என்னை தனியாக இருக்க விடவில்லை. குமாரனாய் கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது என்ன சொன்னார்? பிதாவாகிய தேவன் என்னை, ஹலோ கேட்குறீங்களா? பிதாவாகிய தேவன் என்னை ஒருபோதும் தனியாக இருக்க விடவில்லை. நானும் அவரும் ஐக்கியமாக இருக்கிறோம். அல்லேலூயா. யார் தனியாக இருக்க விரும்புகிறா? யாருக்காவது தனியாக இருக்கிற ஆசை இருக்கா? உங்களுக்கு இருக்கா? தனியாக இருக்க விரும்பணுமா? ஏன் அப்படி? ஓ, அப்படி. ஆனால் நீங்கள் அப்படி தனியாக இல்லை, உங்களோட ஆண்டவர் கூட இருக்கிறார்ல, அப்புறம் எப்படி தனியாக இருக்கீங்க? நான் தனியாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் எப்படி தனியாக இருக்கிறார்? எப்படி தனியாக இருக்கக்கூடாது அப்படின்னா, ஆண்டவர் இல்லாமல் தனியாக இருக்கக்கூடாது. இயேசு உலகத்தில் ஒரு மனிதனாக நடந்தார். அவரை பார்க்கும்போது இயேசுவை பார்த்த பிலிப்பு கேட்டால் தான் பிதாவை காமிங்க அப்படின்னு. இயேசு சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டிருக்கார். அப்படின்னா பிதா எங்கே இருக்கிறாரு? எனக்குள்ள இருக்கிறார். பிதா எனக்குள்ள இருக்கிறார். நீ என்ன ஒழுங்காக பார்த்தீங்கன்னா பிதாவை பார்த்துருக்க முடியும் உன்னால். என்னுடைய செயல்பாடுகள், என்னுடைய சிந்தை, என்னுடைய பேச்சு எல்லாமே பிதாவுடையது. நான் எதை பிதா பேச கேட்கிறேனோ அதையே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் பிதா செய்ய காண்கிறது எதுவோ அதையே உங்களிடத்தில் நான் செய்து காண்பிக்கிறேன். அதைத்தான் சொல்கிறார் அவர் இப்போ. ஸோ தே ஆர் இன் கம்யூனிகேஷன், தே ஆர் இன் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப். இப்போ நீங்கள் வந்து தனிமையாக இருக்க பைபிள் படிக்கிறேன்னு சொல்கிறீங்க இல்லையா? அந்த தனிமை என்பது அது தனிமை அல்ல. நீங்கள் தேவனோடு கூட என்ன செய்றீங்க? உறவில் இருக்கிறீங்க. தேவனோடு உறவில் இருக்கிறதுனால தான் நீங்கள் உங்களால் என்ன செய்ய வேதத்தை உட்காந்து படிக்க முடியுது தனியாக உட்காந்து. பிரைஸ் தி லார்ட். தேவனோடு உறவில் இல்லாதவங்களுக்கு பைபிளை திறக்கவே பிடிக்காது. பைபிளை கொண்டு போனாலே பிசாசு அலறி ஓடுவான். பைபிள் படிக்க விரும்பாதவங்க யாராக இருப்பாங்க? ஹலோ, பைபிள் படிக்க எனக்கு முடியலை, எனக்கு நேரம் கிடைக்கல, படிக்க முடியலை அப்படின்றவங்க யாராக இருப்பாங்க? நீங்கள் யோசிச்சுக்கோங்க. அந்த கொஸ்டின் உங்கள்கிட்ட இருக்கட்டும். ரைட். ஸோ ஆண்டவர் என்ன சொன்னவர்னா, அவர் தம்மோடு கூட நம்மை அவரோடு கூட வைத்துக் கொள்வதற்கு, ஹல்லேலூயா, அந்த ஐக்கியத்திலே நம்மை வைத்துக் கொள்வதற்கு இரக்கமுள்ளவராய், தயவுள்ளவராய், பிரைஸ் தி லார்ட், இன் ஜெனரஸ் அவுட் ஆஃப் ஹிஸ் மர்சி. ஏன்னா நம்மளை பக்கத்தில் வைக்கிறதுக்கு முடியாது. நாட்டம் எடுத்த தாவீது சொல்றார், உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கினீர். யோசிச்சு பாருங்க. பண்ணி தவிடுக்கு ஏங்கி கொண்டு பண்ணி பற்றி மத்தியில் வேலை செஞ்சுட்டு ஒருத்தர் எப்படி ஒரு ஸ்மெல்லோட வந்திருப்பான். அவனை பிதாவாகிய அந்த தகப்பன் வீட்டில் இருக்கிற தகப்பன் தன் மகன் திரும்பி வந்த உடனே, என் மகன் செத்து போயிருந்த உயிரோடு வந்திருக்கிறான்னு சொல்லிட்டு அவனை கட்டி பிடித்து ஆற தழுவி முத்தமிட்டு, பிரைஸ் தி லார்ட், அவனை குளிப்பாட்டி நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு அவனை முத்தமிடலை, கொஞ்சலை, அவனை கட்டி பிடிக்கலைங்க. மாறாக அவன் வந்த நிலையிலேயே அவனை கட்டி பிடித்து ஆற தழுவி முத்தமிட்டு அதற்கு பிறகுதான் அவனுக்கு ட்ரெஸ் பண்ண சொல்லி அனுப்புகிறார்.
தட் இஸ் த ஃபாதர்ஸ் நேச்சர். அதனால தான் ப்ராடிக்கல் ஃபாதர் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காங்க. ப்ராடிக்கல் சன்னை பற்றி தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ப்ராடிக்கல் ஃபாதர் அந்த புக்கை படித்தா எனக்கு ரொம்ப அமேசிங்காக இருந்தது. ஏன்னா அதில் என்ன சொல்லிருக்குன்னா, ப்ராடிக்கல் சன் என்ன பண்ணான், ஊதாரித்தனமாக தன்னுடைய சொத்தை பணத்தை தன் தகப்பனத்தை பெற்றதெல்லாம் விரயம் பண்ணான், செலவு பண்ணிட்டான். இந்த தகப்பனுக்கு பேர் ஊதாரி தகப்பன். என்னது, அன்பை ஊதாரித்தனமாக அள்ளி வீசுறாரு. ஊதாரித்தனமாக செலவழிக்கிறது நேரத்தம் டிசர்விங் இல்லாமல், நியாயமில்லாத செலவு, நியாயமில்லாமல் தூக்கி போடுறது, நியாயமில்லாமல் கொடுக்கறது. பிதாவாகிய தேவன் நியாயமில்லாமல் அன்பை உங்களுக்கு உங்கள் மேலே அனுப்பிச்சிருக்கிறாரு. தகுதி இல்லாதன்னு சொல்கிறத விட இதுதான் கரெக்டான வேர்டு நான் நினைக்கிறேன். நியாயமில்லாமல் இவனுக்கு போயா கூட்டி கொடுத்தீங்க, யாராவது பார்த்து கேட்பேன், இவனுக்கா கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. நியாயமே கிடையாது, அக்கிரமம், இது அநியாயம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அந்த மாதிரி அநியாயமாக நமக்கு இணைஞ்சிருக்கிறாரு. அவர் அன்பை அள்ளி கொடுத்துருக்கிறாரு. ஒரு 2-3 பேருக்கு தான் அது உரைக்குதுன்னு நினைக்கிறேன். பின்னாலும் ஒருத்தருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. யூ ஃபீல் தட். அது உள்ளத்தில் ஃபீல் பண்ணுங்க, ரிசீவ் பண்ணிட்டு அதை ரெஃப்ளெக்ட் பண்ணுங்க. ஒரு கை தட்டுங்க, ஒரு அல்லே சொல்லுங்க, ஒரு ஆமீன் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் ஒரு ஜீவனுள்ள ஒரு மனிதன் இல்லையா, ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஹல்லேலூயா. ஸோ அந்த ஐக்கியத்தை அளவில்லாமல் நமக்கு கொடுக்குறாரு. அவருடைய மிஷன் என்னது, அவருடைய மிஷன் என்னன்னு சொன்னால், எபேசியர் 3:9 நம்ம படிக்கலாம். அவருடைய மிஷன் என்ன அப்படின்னு அதில் பார்க்குறோம். எபேசியர் 3:9 சீக்கிரமாக டிஸ்பிளே பண்ணுமா. தேவன் விசுவாச மார்க்கத்தார் அனாதி தீர்மானத்தின்படியே போதும். அனாதி தீர்மானத்தின்படி. அனாதி தீர்மானம் என்ன? எங்கே மனிதன் பாவம் செய்தானோ அங்கே அவனை விட்டு விடாமல் மீண்டும் அவனை தன்னோடு கூட சேர்த்து கொள்வதற்காகவே இந்த அனாதி தீர்மானத்தை எடுத்தார். என்ன தீர்மானம்? தான் சிலுவையிலே மரிப்பதற்கு. சிலுவையிலே மரிப்பதற்கு நம்முடைய எல்லாமே, நம்முடைய ஃபோக்கஸ் எல்லாமே, நம்முடைய பேச்சு எல்லாமே அதிகமாக நம்ம என்ன சொல்கிறோம், பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதை பற்றி மட்டும்தான் பேசுகிறோம். பட் வாட் இஸ் அல்டிமேட் பர்பஸ்? உன் பாவங்கள் ஏன் மன்னிக்கப்பட வேண்டும்? உன் பாவங்கள் ஏன் மன்னிக்கப்பட வேண்டும்? ஏன்னா பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பிறகுதான் பிதாவோட ஐக்கியமாக முடியும். ஹல்லேலூயா. So the purpose is to have fellowship with the Father. பிதாவோடு உங்களுக்கு ஐக்கியம் உண்டாவதற்காகத்தான் உங்கள் பாவங்களை மன்னிப்பதற்கு தன்னுடைய ஜீவனை அர்ப்பணம் பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது எப்போ நடந்ததுன்னா, ஆதீனத்திலே அவர் சொல்லிட்டாரு, நீ போகணும் மகனே. எஸ், நான் போகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஃபெலோஷிப் மூலமாக, அந்த உறவின் மூலமாக உங்களுக்கு என்ன கிடைச்சதுன்னா, இன்றைக்கி நமக்கு பார்த்திங்கன்னா சந்தோஷம், நமக்குள்ள ஒரு ஜெனரஸாக கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் வருது. பார்த்தீங்களா? எந்த ஒரு மனிதனுடைய இருதயத்தில் தேவன் வாசமாக இருக்கிறாரோ அவனுக்குள்ள நிறைவான அந்த பரலோகத்தின் சந்தோஷம் இருந்ததுன்னா அவன் நிறைவாய் என்ன செய்ய கொடுக்கறதுக்கு மனதுள்ளவனாக இருப்பான். ஹல்லேலூயா. நான் போன வாரத்திலே நான் சொல்லும் போது சொன்னேன் உங்களுக்கு, வாட் யூ கிவ் வில் நாட் பி கம்பேர்டு வித் வாட் யூ கெயின். எதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறீர்களோ, எதை நீங்கள் கொடுக்கிறீர்களோ, அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளதோடு கூட என்ன செய்ய முடியாது, கம்பேர் பண்ணி பார்க்கவே முடியாது. ஏன்னா நம்ம கொடுக்கறது கொஞ்சம், பெற்றுக்கொள்வது ஏராளம். ஹல்லேலூயா. 100 மடங்கு கொடுத்தா 10 தான் கொடுக்கணும் ஆண்டவர்கிட்ட. அதுவுமே நிறைய பேர் இல்லை. 100 மடங்கு கொடுத்தா நான் கொடுக்கறதை, புரியுதா, நான் கொடுக்கறத நான் பெற்றுக்கொள்றதோட கம்பேர் பண்ண முடியுமா? அவர் எவ்வளவு அன்பு கொடுத்தார் என் மேலே. அளவில்லாத அன்பை நான் பெற்றுக்கொண்டேன். அந்த அன்புக்கு இணையாக நான் வெளியில இறைக்கிற கிணறு, சொல்லுங்க, இறைக்கிற கிணறு இது வெறும் பணத்துக்காக மட்டும் இல்லைங்க, ஈவன் அன்பு கூட தான். அன்பு எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் அதிகமாக நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அன்பு உங்களுக்குள்ளேருந்து என்ன செய்யலாம். ஆமாம், நீங்கள் வெளியே கொடுக்க உங்களுக்குள்ள உருவாகிட்டே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.
அந்த ஆண்டவர் நம்மகிட்ட கேட்கறது இல்லை. அவர் கேட்கறது, ஆதியிலே இருந்த அன்பை நீ விட்டு விட்டாய் என்கிற ஒரு குறை இருக்கிறாரு. அந்த ஒரு விஷயத்தை வந்து குறைய சொல்றாரு. ஆதி இருந்த அன்பை விட்டு விட்டாய் அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன? ஐ டிசர்வ் தட். God deserve that. God deserve your love. உங்களுடைய அன்பு அவருக்கு கண்டிப்பாக அவர் கனத்துக்கு பாத்திரர். அவர் எப்படி மகிமைக்கு பாத்திரரா, கனத்துக்கு பாத்திரரா இருக்கிறாரோ அதுபோல உங்களுடைய அன்பை கொடுப்பதற்கும் அவர் பாத்திரரா இருக்கிறார். You can lavishly share your love to God. Amen. அதைத்தான் நம்ம சொல்றோம். ஆண்டவரே, நான் உண்மையிலே நேசிக்கிறேன். எப்படி நீ என்னை நேசிக்கிற? அவர் சொல்றாரு, நான் உன்னை நேசிக்கிறேன்ப்பா. நீங்க எப்படி நேசிக்கிறீங்க? உயிரை கொடுத்து நேசிக்கிறேன். பிரதிபலனா நம்மளும் சொல்றோம், ஆண்டவரே நாங்களுமே நேசிக்கிறோம். எப்படிப்பா நேசிக்கிற? அதுவா? அது யோசிச்சு சொல்றேன். அது யோசிச்சு சொல்றேன். ஏன்னா அவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான அந்த பிரமாணங்கள், அவைகளை வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் அவைகளிலே நடந்து போகிற அந்த பேட்டர்ன் இருக்குல்ல, அதில் தான் நம்ம காமிக்கிறோம் நான் உண்மையிலே அவர் மேலே அன்பு வச்சுருக்கேங்கிறத காமிக்கிறோம். ஏன்னா இந்த ஒபீடியன்ஸ், ஒரு குழந்தை வந்து அப்பா அம்மாவுக்கு சொல் பேச்சு மாறாமல் நடக்குன்னு வச்சுங்களேன், அந்த தாய் தகப்பன் அந்த பிள்ளை மேலே அப்படி உயிரை வச்சுருப்பாங்க. சொன்னதுக்கெல்லாம் பதில் திருப்பி பேசுறது, சொன்னால் கண்டுக்காமல் போயிட்டு போகிறது, அந்த மாதிரி பிள்ளைங்களை என்ன செய்வாங்க? இருக்கட்டும்டி, ஒரு நாளைக்கு வருவில்லை என்கிட்ட, நான் பார்த்துக்கிறேன். ஆண்டவர் அப்படி தான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டே இருப்பார். ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டே இருப்ப. வாடா மாமனே, உனக்கு ஒரு நாள் இருக்குது. நீ இன்னைக்கு இருந்து இன்னும் எஸ்கேப்பை ஓடிட்டு இருக்குல்ல, ஒரு நாள் வருவேன், என்கிட்ட சிக்கிறப்ப உன்னை வச்சு செய்கிறேன் பாரும்பாங்க. அல்லேலூயா. அது வரைக்கும் பொறுமையாக காத்துட்ருக்காரு. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க, நான் செய்கிறதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியலை, நான் செய்கிறதெல்லாம் ஆண்டவர் கண்டுக்கலை, அதனால் ஜாலியாக ஆண்டவருக்கு அக்ரி பண்ணியிருக்கிறார் போலுக்கு, அதனால் நான் இப்படியே போயிடுறேன், நான் இப்படியே செஞ்சுட்டே போயிடுறேன், இப்படியே வாழ்ந்துட்டு போயிடுறேன். நோ 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 ஹி ஹஸ் செக் பாயிண்ட்ஸ். அல்லேலூயா. எங்கே உங்களை கொண்டு சிக்க வைக்கணுமோ அவருக்கு தெரியும். எங்கே உங்களை கொண்டு களத்தை, அதாவது வலையில் போட்டு பிடிக்கும்போது மாட்டிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வலி இல்லாமல் அவர்கிட்ட வந்து சேர்ந்துடலாம். வலையில் சிக்காதவங்களை என்ன பண்ணுவார்? ஆமாம், அவருக்கு தெரியும். ஹி வில் டார்கெட். இதுதான் வேணும் எனக்கு முடிவு பண்ணிட்டாருன்னா கரெக்டாக டார்கெட் பண்ணி என்ன செய்வார்? கொக்கியை போடுவார். அவர் போட்டதுக்கப்புறம் அந்த கொக்கியில் நீங்கள் சிக்காமல் தப்பிக்கவே முடியாது. அல்லேலூயா. அப்போ என்ன செய்யும்? வலியும் வேதனையும் ரத்தம் சிந்துதலும் இருக்கும். சரி, அது உங்களுடைய பார்ட். அல்லேலூயா. ஸோ ஆண்டவர் ஆரம்பத்தில் மனுஷனை படைக்கும்போது அந்த 28வது வசனத்தில் நம்ம படிக்கிறோம். ஆதியாகமம் 1:28 என்ன படிக்கிறோம் அப்படின்னா, மனிதனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். அவர்களை பார்த்து என்ன சொல்றாரு? பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி நிரப்பி கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளும் பூமியில் மேல் நடமாடுகிற சகல ஜீவன் ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள். ஜீவன் இருக்கிற எல்லாவற்றின் மேலும் மனிதனுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். உயிருள்ளது எதுவோ, கேக்குறீங்களா? கேக்குதா? உயிருள்ளது எதுவோ அதன் மேல் எல்லாவற்றின் மேலும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. அந்த அதிகாரம் எதன் அடிப்படையில் கிடைச்சது? Humanity was granted the dominion. எதன் அடிப்படையில்? எதற்காக? அந்த ஆளுமையும் அந்த அதிகாரமும் எதற்காக கொடுத்தார் என்றால், எதன் அடிப்படையில் கொடுத்தார் என்றால், உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற ஐக்கியத்தின் மூலமாக. When you lose the fellowship of the Father God, when you lose the fellowship of God himself, and you lose the authority and the dominion. Hallelujah. பழத்தை கடிச்ச உடனே என்ன நடந்துச்சு? நிர்வாணி, வெட்கம், பயம், எல்லா விதமான அசுத்தமான காரியங்களும் வந்துருச்சு. ஒன்று, நாங்கள் நிர்வாணியாக இருக்கிறோம் என்று, அது வெட்கம். அப்புறம் உங்களுடைய சத்தத்தை கேட்டு பயந்து. அதுக்கு முன்னாடி பயம் இருந்துச்சா?
இன்னைக்கு பயம் என்ன செய்யுது? முழு உலகத்தையும் ஆண்டு கொண்டு இருக்கிறது. இங்கே இருக்கிற யாராவது ஒருத்தங்க சொல்லுங்கள், சேலஞ்ச் பண்ணுறேன் நான், யாரோ ஒருத்தங்க சொல்லுங்கள் எனக்கு பயம் இல்லைன்னு. நீங்கள் ஒருவேளை சொன்னாலும் அது பொய்யாத்தான் இருக்கும். ஏன்னா உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு விதமான பயம் இருக்கும். ஏதோ ஒரு விதமான பயம் இருக்கும். என்ன நடக்க போகுது நாளைக்கு? சின்ன விஷயம் கூட பயந்து, அம்மா ஏதோ என்னை கர்த்தர் காவலாளியாக இருந்து காத்து கொண்டிருக்கிறார் என்றால், நான் சொல்கிறேன், அவரை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் என் அரணும் என் கோட்டையும் என் பலனும் என் நம்பிக்கையும் என் கண்மலையும், இதெல்லாம் நம்ம அவரை பார்த்து சொல்கிறோம். சொல்லிட்டு ஐயோ எனக்கு பயமாக இருக்குது, என்ன ஆகும் நாளைக்கு, நான் என்ன நடக்கும், நான் என்ன நடக்கும்? மத்தேயுல சொன்னார், நீ நாளைக்காக கவலைப்படாதே. ஏன் கவலைப்படாத? நீ சொன்ன அந்த அரண், நீ சொன்ன அந்த அடைக்கல் பட்டணம், நீ சொன்ன அந்த கோட்டை, நீ சொன்ன அந்த துருகம் உன் கூடயே தான் இருக்குது. அதுதான் ஐக்கியம். You may lose the fellowship of God, but he will never lose. நீங்க அவரை விட்டுட்டு போனாலும் அவர் உங்களை விட்டுட்டு போறதா இல்லை. அதனால தான் அவர் வானத்திலிருந்து கீழே இறங்கி வந்தார். ரைட்டா? இப்போ இந்த டொமினியன், இந்த அதிகாரத்தை, இந்த 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 ஆளுமையை, இந்த அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கும் போது, இந்த பூமியில தேவனை போல ஆளுகை செய்கிறவர்களாக, ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் காட். ஐ வாஸ் a representative of God. பிரைஸ் தி லார்ட். வேத வசனம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் ஸ்தானாதிபதிகள், தேவ ராஜ்யத்தினுடைய ஸ்தானாதிபதிகள், தேவ ராஜ்யத்தை பிரதிபலிக்கிற பிம்பங்கள். இயேசு அதை எப்படி சொல்லி கொடுத்தாரு? நீ வெளிச்சமாக இருக்கிற, நீ உப்பாக இருக்கிற. உன் வெளிச்சம் கெட்டு போச்சுன்னா உலகத்தில் எப்படி இருக்கும்? எல்லாரும் இருட்டாக இருக்காங்க, நீயும் போய் இருட்டாக அதில் சேர்ந்துக்கிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? நீ உலகத்துக்கு என்ன செய்யணும்? நீ வெளிச்சமாக இருக்கணும், உனக்குள்ளே வெளிச்சம் இருக்கணும், நீ மற்றவங்களுக்கு வெளிச்சமாக மாறணும். உப்பு சாரமற்று போனாலும் என்னத்துக்கு பயனுள்ளதாகும்? என்ன செய்யப்படும்? சத்தமாக சொல்லுங்க, என்ன செய்யப்படும்? தெருவில் கொட்டப்பட்டு போற வரவெல்லாம் மிதிப்பான். உனக்குள்ளே கிறிஸ்துவின் சாரம் இல்லை என்றால், உனக்குள்ளே கிறிஸ்துவுடைய வெளிச்சம் இல்லை என்றால், உனக்குள்ளே தேவன் கொடுத்த அந்த சாரம் இல்லை என்றால், போற தெருவில் நடக்கிறவன் போற வர்றவெல்லாம் உடனே மீச்சிட்டு போவான். நீ கேட்க முடியாது. ஏன்னா நீ அங்கே இருக்கிற அவன் நீ மிதிக்கலாம். ஏன்டா நீ மிதிக்கிற? நீ கீழே கிடக்கிற மிதிக்கிறேன், அவ்வளோதான். தட்ஸ் ஆல். அப்போ நீ எழுந்துக்க முடியுமா? உப்பு எதனால சாரமாக்கப்படும்? ஆண்டு கேட்கலாம்ல, நீ சாரம் இழந்து போறேன்னா எதனால சாரமாக்கப்படுவாய்? இல்லை, வழி இல்லை, வழி இல்லை. உன் சாரத்தை இழக்காத, உன் சாரத்தை இழக்காத. உன் சாரத்தை இழக்காம நீ வாழ்வதற்கு கிறிஸ்துக்கும் உனக்கும் இருக்கிற ஐக்கியம் இருக்கு, அது என்ன ஸ்ட்ராங்காக இருக்கணும். நீ பைபிள் படிக்கிறதுக்கு உனக்கு அவ்வளோ சோம்பேறித்தனமாக இருந்ததுன்னா, கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் உட்காந்து ஜெபிக்கிறதுக்கு உனக்கு அவ்வளோ சோம்பேறித்தனமாக இருந்ததுன்னா, அவரோட ஐக்கியம் கொள்றதுக்கு உனக்கு அவ்வளோ சோம்பேறித்தனமாக இருந்ததுன்னா, உன் சாரத்தை நீ இழந்து போன வரவெல்லாம் உன்னை மிதிப்பான். அவர் கேட்குறாரு, எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடு குமாரன் நம்மோடு இருக்கிறது. அப்படின்னா உங்களுடைய ஐக்கியம் எங்கே? வேர் இஸ் யுவர் ஃபெலோஷிப்? யாரோட ஐக்கியம் வச்சுருக்கீங்க? ஒரு அம்மாவும் அப்பாவும் அழுகிறாங்க. கோயம்புத்தூரில் ஒரு கல்லூரியில் இருக்க ஒரு மாணவன் அடித்து கொண்டுட்டாங்க. அந்த அம்மாவும் அப்பாவும் அழுகிறாங்க. என் பையன் குற்றமில்லாதவன், தப்பு பண்ணலை, அவன் தப்பு பண்ணாதவன், அவன் எந்த தப்புமே பண்ணலை, ஆனால் எல்லாம் சேர்த்து அடித்து கொண்டுட்டாங்க, அழுகிறாங்க. இப்போ கேள்வி என்னன்னா, யார் கூட ஐக்கியமாக இருந்தான் அவன்? எங்கே போயிருந்தான்? எப்படிப்பட்டவரோட கூட ஃப்ரெண்ட்ஷிப் அவனுக்கு இருந்துச்சு? பிரைஸ் தி லார்ட். பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை செக் பண்ணுறீங்களா? யாரோட ஐக்கியமாக இருக்காங்கன்னு, எப்படிப்பட்டவங்களோட கூட பழகுறாங்கன்னு பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? செக் பண்ணுங்க, செக் பண்ணுங்க. உங்களோட ஐக்கியம், நீங்கள் யாரோட ஐக்கியம் வச்சுருக்கீங்க? உங்களுடைய ஃபெலோஷிப் யாரோட இருக்குது? ஒரு கிசு பேசுகிற ஒரு ஆளோட நீங்கள் சேர்ந்தீங்கன்னா, கிசு பேசவே பேசாத ஒரு ஆளாக இருக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக நேசிவீங்க, மாறுவீங்க. பொறாமைப்படுகிற ஒரு மனுஷனோடு நீங்கள் சேர்ந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒட்டிக்கிறோம், அதை மாற்றவே முடியாது. உங்களுடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது? ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை
ஒரு காட்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் அந்த பூமிக்கு அனுப்பி உங்கள் மேலே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வச்சுருக்காரு. ஆள் செஞ்சு அனுபவிச்சுக்கோ, எல்லாத்தையும் பண்ணிக்கோ, இதெல்லாம் உனக்கு வந்து பெனிஃபிட் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாலுமே உங்கள் ஷோல்டரில் அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருந்தது. ஐக்கியம் என்பது சும்மா நீங்கள் ஈஸியாக நினச்சிடாதீங்க. இட் இஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. யூ வில் ஹேவ் டு கிளிங் டு காட். தேவனோடு நீங்கள் நெருங்கி இருக்கணும். ஆமேன். நம்மால் அது செய்ய முடியலைன்னு தான் நம்ம ஆண்டவர் கேட்குறோம். ஆண்டவரே, ட்ராமி க்ளோஸ் டு யூ, ட்ராமி க்ளோஸ் டு யூ, ட்ராமி க்ளோஸ் டு யூ. என் ஆண்டவரே இடத்துல இழுத்துக்கொள்ளுங்க, இடத்துல இழுத்துக்கொள்ளுங்க, இடத்துல இழுத்துக்கொள்ளுங்க, ஆண்டவரே இடத்துல இழுத்துக்கொள்ளுங்க. அவர் சொல்கிறாரு, டே நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன், என் இடது கை உன் மேலே என்ன செய்யுது, ஐ ஹக் யூமா, ஹக் பண்ணி ஒன்று நான் என்ன செய்கிறேன், கூட்டிகிட்டு போகிறேன். எங்கே கூட்டிகிட்டு போகிறேன்? விருந்து சாலைக்கு. எங்கே கூட்டிகிட்டு போகிறேன்? விருந்து சாலைக்கு கூட்டிகிட்டு போகிறேன். உன் மேலே பறக்குதே ஒரு கொடி. என்ன கொடி? என்னங்க, என்ன லேவிஷான லவ்ங்க. நமக்கு என்ன என்ன தகுதி இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை மனவாட்டியாக மாற்றிக்கிட்டாரு. சொல்லுங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணு பார்க்க போகிறான்னா எத்தனை இடத்துல போய் பொண்ணு பார்க்க போகிறான், எத்தனை பொண்ணை பார்க்குறாங்க. அதில் பார்த்தோன்னே கொஞ்சம் மூக்கு ஒரு மாதிரி இருக்குதே, ரிஜெக்ட். அவங்க வீட்டில் காசு இருக்க மாதிரியே தெரியல, பார்த்தாலே ஒரு மாதிரி பரதேசி மாதிரி தெரியுது, வேண்டாம், ரிஜெக்ட். அவங்கள்ட்ட டிசிப்ளின் சரியாக இல்லை, ரிஜெக்ட். அவங்கள்ட்ட நிறைய பிள்ளைங்க இருக்குது, ரிஜெக்ட். அவங்கள்ட்ட ஒத்த பிள்ளை தான் இருக்குது, ரிஜெக்ட். எத்தனை கண்டிஷன் சொல்கிறீங்க. ஒரு தம்பி சொல்கிறான், காரணியாவில் படித்த பொண்ணாக இருந்தால் வேண்டவே வேண்டாங்கிறான். ரோஹித் இல்லை, ஏன்னா ரோஹித் வந்து காரணியில் படித்த பிள்ளைத்தையும் கண்டுக்க. என்னெல்லாம் கண்டிஷன் சொல்கிறாங்க. நான் கேட்குறேன், பிதாவை குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு பிதாவைய தேவன் ஒரு மனவாட்டியை தேடுறாரு. அவர் என்னெல்லாம் கண்டிஷன் போட்டிருக்கணும், என்னெல்லாம் கண்டிஷன் போட்டிருக்கணும்? உங்களை என்னையும் கண்டிப்பாக பார்த்து நினைச்சிருப்பாரு. சரி, நான் எப்போ அந்த பக்கம் துரத்தி விட்டுருப்பாரு. அப்பாவே போ சரியான போடு, அப்பாவே போ சாத்தாரே சொல்லியிருப்பாரு. அவ்வளோ மோசமான நிலையில் தான் கிடந்தோம். ஆனால் நம்மளை பற்றி என்ன செய்யல, அவர் புறக்கணிக்கவில்லை. ஹல்லேலூயா. நமக்காகத்தான் நம்மை மீட்டு அவரோடு கூட மனவாட்டியாய் நிறுத்துவதற்கு, ஹல்லேலூயா, மனவாட்டியாய் நிறுத்துவதற்கு பிதா சூஸ் பண்ணிட்டாரு. ஏய் மகனே, உனக்கு இதாண்டா மனவாட்டின்னு சொல்லி அவர் சூஸ் பண்ணிட்டாரு. இப்போ சன் என்ன செய்ய முடியாது, ரிஜெக்ட் பண்ண முடியாது. இந்த மனவாட்டி என்ன செய்யணும்? இப்போ அவர் சொல்கிறாரு, என்னுடைய ஸ்டாண்டர்டுக்கு, என் தகுதிக்கு ஏற்ற மாதிரி, என்னுடைய அழகுக்கு ஏற்ற மாதிரி, ஏன்னா அவர் பூரண, அவள் பழுதொன்றும் இல்லை, வெண்மையும் சிவப்பானவர், மருதோன்றி பூங்கொத்து போல, லீலி புஷ்பத்தை போல, அவ்வளவு அழகுள்ள ஒரு தெய்வத்துக்கு இணையான ஒரு அழகையும் ஒரு ரூபத்தையும் ஒரு நிலையையும் உருவாக்குவதற்கு தான் தம்மையே அர்ப்பணித்தாராம். ஹல்லேலூயா. ஐக்கியப்படுத்திக்கிட்டாரா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த ஐக்கியம், இந்த ஃப்ரீடம் எதில் கிடைச்சதுன்னு சொன்னால், அவரோடு நமக்கு இருந்த ஐக்கியத்தினால தான், அவரோடு நமக்கு இருந்த அந்த ஐக்கியத்தின் மூலமாக தான் இந்த அதிகாரமும் இந்த சுதந்திரமும் கர்த்தர் நமக்கு தந்தார். அப்போ அதை இழக்கும் போது நான் எதை இழக்கிறேன்? என் அதிகாரத்தையும் சேர்த்து நான் இழக்கிறேன். See, it is always linked with this. Fellowship is linked with your authority. Amen. Fellowship is linked with your dominion. நீங்கள் ஆழ பிறந்தவர்கள் சொல்கிறோம் இல்லையா, நம்ம ஆழ பிறந்தவர்கள். ஆழ பிறந்த இந்த ஆளுமையின் மேலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தோடு கூட இந்த ஐக்கியம் இணைக்கப்பட்டிருக்கிறது. when you cut the fellowship, your dominion gone. எப்போ நீங்கள் இந்த ஃபெல்லோஷிப்பை உடைக்கிறீங்களோ, பிதாவாகிய தேவனோடு இருக்கிற இந்த ஃபெல்லோஷிப்பை எப்போ உடைக்கிறீங்களோ, அப்போவே உங்களுடைய அதிகாரமும் உங்களுக்கு இருக்கிறதான ஆளுமையும் தொலைந்து விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். Praise the Lord. கவனிக்கிறீங்களா? என்னையா கவனிக்கிறீங்களா? கொஞ்சம் நீங்கள் மிஸ் பண்ணாலும் யூ cannot catch this. ஸோ இன்றைக்கி ஆண்டவர் நம்ம இடத்துல அதைத்தான் கேட்குறாரு. 1 கொரிந்தியர் 1:9 நம்ம படிக்கலாம். 1 கொரிந்தியர் 1:9. ஆக்சுவலாக ஃபெல்லோஷிப்பை பற்றி பேசலாம், எத்தனையோ பிரசங்கங்கள் போயிட்டே இருக்கும், மாதக்கணக்காக கூட பேசிட்டு போகலாம். நான் ஏதோ ஒரு இடத்துல சுருக்கி கொண்டு வரதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன்.
இது தெரியுதா? there is a call. God is faithful by whom you were called into the fellowship. ஸோ இந்த ஐக்கியம் என்பது என்னது? ஒரு அழைப்பு. எல்லாம் சொல்லுங்க, ஐக்கியம் என்பது ஒரு அழைப்பு. சொல்லுங்க சொல்லுங்க, வாயத்துல சொல்லுங்க. ஐக்கியம் என்பது ஒரு அழைப்பு. இட்ஸ் அ காலிங் ஆன் யூ. இட் இஸ் அ பர்பஸ் ஆன் யூ. என்ன பர்பஸுக்காக உங்களை அழைச்சிருக்கிறாரு? குமாரனாகிய கிறிஸ்துவோடு கூட, இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாயிருப்பதற்கு அழைத்திருக்கிறார். இட் இஸ் அ காலிங். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஏய் உன் மேல இருக்க அழைப்புமா, உன் மேல இருக்க அழைப்பு. மிஸ் பண்ணிடாத. கால் லெட்டர்னு சொல்கிறோம்ல, கால் லெட்டர் கிடச்சோன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன ஹாப்பி. கால் லெட்டர் கிடச்சதுன்னா என்ன ஹாப்பி. வேலை தேடுறவங்களுக்கு தான் தெரியும் அது. இப்போ வேலையில் இருக்கிறவங்களுக்கு அதை பற்றி என்ன தெரியாது, பெருசாக தெரியாது. கொஞ்சம் கையில் காசு கொஞ்சம் பசை இருக்கிறவங்களுக்கு தெரியாது அதை பற்றி. வேலைக்காக நாயா பேய் அலைஞ்சிட்டு இருக்க யாராவது ஒருத்தவங்களை பார்த்து, டேய் தம்பி உனக்கு ஒரு கால் லெட்டர் வந்துருக்கான்னு சொல்லி பாருங்க, கட்டா அப்படிடான்னு வருவான். கால் லெட்டரா, கால் லெட்டரா. இந்த காலை பற்றி உங்களுக்கு என்ன இல்லை, அந்த ஒரு சுவராட்சியம் இல்லை, அந்த ஒரு விறுவிறுப்பு இல்லை, அந்த மனசில் வந்து ஏக்கம் இல்லை. ஏன்? ஏன்னா இதுக்குள்ளே இருக்கிற ரகசியம் தெரியல. அந்த கால் லெட்டரை பார்த்தோன்னே ஏன் துள்றீங்க? ஏன்னா அதில் 50,000 சம்பளமா, 75,000 சம்பளமா, போனஸ் வேற இருக்குதாமா, மாதம் மாதம் இன்சென்டிவ் கொடுப்பாங்களாமா, ப்ரொமோஷன் இருக்குதாமா. இதை கால் லெட்டரை பார்த்தோன்னே எம்பிட்டு அப்பா ஓ துடிக்குதுல, எப்படா போகலான்னு. இப்போ இதுக்குள்ளே, இந்த காலுக்குள்ளே இருக்கிறதான பர்பஸை நீங்கள் அறிஞ்சிக்கிட்டீங்கன்னா, இதுக்குள்ளே இருக்கிறதான பொட்டன்ஷியலை நீங்கள் அறிஞ்சிக்கிட்டீங்கன்னா, இதுக்குள்ளே ஆண்டவர் மறைச்சி வச்சிருக்கிற அந்த உன்னதமான பொக்கிஷத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அந்த ஒரு தோட்டத்துக்குள்ளே பொக்கிஷம் இருக்கிறத கண்டுபிடிச்சவன் என்ன பண்ணா, நிலத்தில் பொக்கிஷம் இருக்கிறத கண்டுபிடிச்சவன் என்ன பண்ணா, தன்னுடைய சொத்து முழுவதையும் விற்றுட்டு போய் அந்த ஒரு இடத்த போய் விலைக்கு வாங்கினான். எல்லாரும் யோசிச்சிருப்பாங்க, பைத்தியக்காரன், அங்கே வீடு இருந்துச்சு, அங்கே நிலம் இருந்துச்சு, அங்கே தோட்டம் இருந்தது, அங்கே வசதியாக எல்லாம் வச்சிருந்தான், அது எல்லாத்தையும் வித்துட்டான், நடுத்தரவில் நிற்க போகிறான். போய் இந்த ஒரு சின்ன ஒரு இடத்த போய் இவ்வளவு காசு கொடுத்து வாங்கிட்டான். ஆனால் அந்த காசு கொடுத்து வாங்கினவன் பைத்தியக்காரன் இல்லை. அவனுக்கு தெரியும் அந்த நிலத்துக்குள்ளே என்ன இருக்குது, பொக்கிஷம் இருக்குது. எவ்வளோ பொக்கிஷம் இருக்க போகுது அதில்? இவன் விற்றதெல்லாம் காட்டு எவ்வளவு 100 மடங்கு அதிகமாக பொக்கிஷம் இருக்க போகுது. அல்லேலூயா. எக்ஸைட்டடாகவே இல்லையே நீங்கள்? எக்ஸைட்டடாகவே இல்லை. கவனிக்கிறீங்களா? சின்ன சின்ன அசைவுகள் கூட டிஸ்டர்ப் பண்ணிடுது. என்னை மட்டும் நீங்கள் கவனிங்க தயவுசெய்து, வேறு எதையும் கவனிக்காதீங்க. ஏன்னா இது நான் மறுபடியும் சொல்கிறேன், அம்மா மாதிரி நான் வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்கு முடியாது. நான் சொல்லிக் கொடுக்குறதில்ல, கவனமாக நீங்கள் கேட்டால் மட்டும்தான் உங்களுக்கு அது விளங்கும், இல்லைன்னா மிஸ் பண்ணிடுவீங்க. இட்ஸ் அ கால். ஐக்கியம் என்பது ஒரு அழைப்பு. தேவனோடு உங்களை மணவாட்டியே, நீ என் மணவாட்டி, நான் தான் உன் மணவாளே, உன்னை நான் என்ன செய்ய போகிறேன், கல்யாணம் பண்ண போகிறேன். அழைப்பு. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவோடு உன்னதமாக இருப்பதற்கு என்ன செய்ய, அவர் தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடன் ஐக்கியமாக இருப்பதற்கு உங்களை அழைத்திருக்கிறார் பிதாவாகிய தேவன். நிச்சயித்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கிறேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 1-2. ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பினாலே யாதொரு தேறுதலும், ஆவியின் யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால், நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களுமாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். யார் சொல்றது இது? யார் சொல்றா? இயேசு கிறிஸ்து சொல்றாரு. பவுல் மூலமா நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். எப்படி? ஏக சிந்தை, ஏக அன்பு உள்ளவர்களாய், இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து. அதுதான் ஒரு மனம். எல்லாருக்குள்ள அந்த ஐக்கியம் வரும்போது இந்த ஒரு மனம் வருது. ரைட்? இந்த ஒரு மனத்தை கொண்டு வருது. இதனுடைய நோக்கம் என்ன? அதில் பார்த்தீங்கன்னா முதல் வசனத்தில் நம்ம படித்தோம், பரிசுத்த ஆவியின் யாதொரு ஆறுதல், அன்பினாலே யாதொரு தேறுதல், இதெல்லாம் நமக்கு வேணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மத்தேயு 5:9 சொல்கிறாரு, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஏன்னா சமாதானம் இழந்து மக்கள் நிறைய பேர் அலைகிறாங்க. நீங்கள் ஒருவேளை உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே சமாதானம் இல்லாமல் இருந்தால் நான் எப்படி மற்றவங்கள சமாதானத்துக்குள்ளே நடத்த முடியும்? பிரைஸ் தி லார்ட். அதனால் சொல்கிறாரு, முதல்ல உங்களை நான் நினைக்கிறேன், கிறிஸ்துவுக்குள்ளே யாதொரு ஆறுதலும், அன்பினால் யாதொரு தேறுதலும்,
ஆவியின் யாதொரு ஐக்கியமும். ஹalleluya. if there is any encouragement in Christ, கிறிஸ்துவுக்குள்ள உற்சாகம் இருக்கா, என்கரேஜ் பண்ணக்கூடியது ஏதாவது இருக்கா அப்படின்னா, எனி கம்ஃபர்ட் ஃப்ரம் லவ், எனி பார்ட்டிசிபேஷன் இன் த ஸ்பிரிட், அந்த ஆவியானவரோடு சேர்ந்து ஐக்கியப்பட்டு நடப்பதன் மூலமாக நமக்குள்ள ஒரே விதமான சிந்தை. அந்த ஐக்கியம் அழைப்பை உறுதியாக்குவதற்கு, அழைப்பிலே நிலைத்திருப்பதற்கு உங்களுக்கு பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியத்தை முக்கியப்படுத்தி காண்பிக்கிறேன். அதனால தான் சொன்னார், நீங்கள் என்ன செய்யுங்க, எருசலேம் விட்டு எங்கேயும் போகாதீங்க, நீங்கள் இங்கே காத்துருங்க, பரிசுத்த ஆவியார் உங்களிடத்தில் வர்ற வரைக்கும் எங்கேயும் போகாதீங்க, பரிசுத்த ஆவியாரை நீங்கள் பெற்றுக்கொள்கிற வரைக்கும் நீங்கள் எதுவும் செய்யாதீங்க. பரிசுத்த ஆவியார் உங்களுக்குள்ளே வராத பட்சத்தில் நீங்கள் என்ன செய்ய முடியாது, எனக்கு சாட்சிகளாய் வாழ முடியாது, அது வாழ்வதற்குரிய பலன் உங்களுக்குள்ளே இருக்காது, தோற்று போய் விடுவீர்கள். எத்தனை பேருக்கு பரிசுத்த ஆவியானவரை குறித்து தானே அந்த ஆசை இருக்கு? பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு எத்தனை பேருக்கு வேணும்? அல்லேலூயா. திரும்ப 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 நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கோம். அல்லேலூயா. நேற்றைக்கு கூட பரிசுத்த ஆவியானுடைய நிறைவுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணோம். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் அதை விருப்பமாக ஏற்றுக்கொண்டாங்க, எத்தனை பேர் அதை பெற்றுக்கொண்டாங்க, எத்தனை பேர் அதை அனுபவிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. இட் இஸ் யுவர் பர்சனல், அது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை. அல்லேலூயா. எப்படி ஒரு திருமண பந்தம், ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் கிடைக்கிற திருமண பந்தத்துக்குள்ள வேறு யாரும் உள்ள நுழைய முடியாதோ, அதுபோல் கிறிஸ்துக்கும் உங்களுக்கும் இருக்கிற பந்தத்தில் வேறு யாரும் நுழைய முடியாது. ஐ கேன் ஒன்லி ஹெல்ப் ஃப்ரம் எக்ஸ்டர்னலி, வெளியிலேருந்து உங்களுக்கு நான் உதவி செய்ய முடியும், அவ்வளோதான். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் அழைக்கிறார், அந்த பந்தத்துக்கு அழைக்கிறார். அந்த பந்தத்துக்கு அழைக்கிறதுக்கு உதவியாக இருக்கிறது யார்? ஆமாம், ஆவியானவர் சொல்கிறாராமா. ஆவியானவர் தான் என்ன செய்கிறாரு, கல்யாண விருந்துக்கு எல்லாத்தையும் அழைக்கிறார். அல்லேலூயா. ஆவியானவருடைய அந்த அவரோடு கூட நீங்கள் பார்ட்டிசிபேஷனில் இருந்தீங்கன்னா, அவரோடு கூட ஐக்கியத்தில் இருந்தீங்கன்னா, கிறிஸ்துவோடு கூட ஐக்கியத்தில் நிலைச்சிருக்க முடியும். அப்படி எதுக்கு இந்த எல்லாத்தையும் சொல்லி வர்றேன்னா, இந்த எல்லா ஐக்கியத்தினுடைய முக்கியமான காரணம் அப்படின்னு சொன்னால், நானும் என் சகோதரனும் ஐக்கியமாக இருக்கிறதுக்கு அதுதான் உதவியாக இருக்கு. இன்றைக்கி நமக்குள்ள டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வர்றதுக்கு காரணம் என்னென்னா, எனக்கும் ஆண்டவருக்கும் சரியாக ஐக்கியம் இல்லை, எனக்கும் அவருக்குள்ள ரிலேஷன்ஷிப்பில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. எந்த வீட்டில் 2 பேர் நேரம் செலவழிக்காமல் இருக்காங்களோ அப்போ அந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்காது. சீக்ரெட் சொல்லித்தரேன். கணவன் மனைவியாக நேரம் செலவழிக்காதவங்க கணவன் மனைவியாக தொடர்ந்து வாழ முடியாது. கிறிஸ்துவும் நீங்களும் ஒன்றா நேரம் செலவழிக்கணும்னா நீங்கள் அப்படியே மனவாட்டியாக வாழ முடியாது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க அதை? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதைத்தான் அவர் இன்சிஸ்ட் பண்ணுறாரு. ஆமென். ஸோ சரித்திரம் முழுவதும் நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆண்டவரிடத்துலேருந்து உடைந்து போன இந்த உறவு இல்லையா, ஏதேன் தோட்டத்திலேருந்து ஆண்டவர் வெளியில் அவனை கொண்டு வந்துட்டார். கொண்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆதாமும் ஏவாளும் உலகத்தில் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க. அவங்க 2 பிள்ளை பெற்றெடுக்கிறாங்க. 2 பிள்ளையை பெற்றெடுத்தவங்க 2 பேருமே என்ன செய்கிறாங்க, தே ஆர் ட்ரைங் டு ப்ளீஸ் காட், தே ஆர் ட்ரைங் டு பிரிங் பேக் த ரிலேஷன்ஷிப் வித் காட். ஸோ தே ஆர் பிரிங் அ சாக்ரிஃபைஸ். ஒரு ஆண்டவரோடு உள்ள ஐக்கியத்தை மறுபடியுமாய் சீர்படுத்துவதற்கு, ஆதாமும் ஏவாளும் இழந்து துரத்தப்பட்ட நிலையில் இருக்கிற இடத்துல அவர்கள் பெற்றெடுத்த 2 குமாரர்களும் இந்த ஐக்கியத்தை சீர்படுத்துவதற்கு, உருவாக்குவதற்கு, ஆண்டவரோடு கூட ஃபெலோஷிப் வைத்து கொள்வதற்கு அவங்க என்ன செய்கிறாங்க, ஆண்டவரை ப்ளீஸ் பண்ணுவதற்காக தங்களுடைய பிரயாசத்தின் பலனை அவருக்கு கொண்டு வந்து ஆஃபரிங்காக, சாக்ரிஃபைஸாக கொடுத்து அவரை ப்ளீஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. புரியுதா? ஸோ அன்னையிலேருந்து ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மனிதன் தேவனோடு உள்ள ஐக்கியத்தை உருவாக்குவதற்காக எத்தனையோ மதங்கள் ஏன் வந்தது, இத்தனை மதங்கள் ஏன் வந்தது, இத்தனை தெய்வங்கள் ஏன் உருவானது, இத்தனை பாரம்பரியங்கள் ஏன் வந்தது, இத்தனை கலாச்சாரங்கள் ஏன் வந்தது? இவைகள் எல்லாம் மனிதன் தேவனோடு இருந்ததான உடைந்து போன அந்த உறவை ஒட்ட வைப்பதற்கு, சீர்படுத்துவதற்கு எடுத்துக்கொள்கிற முயற்சிகள். தண்ணீரை போய் முங்கிட்டு வந்துட்டா ஒருவேளை சரியாயிருமா? நான் இங்கிருந்து வெறும் காலில் செருப்பு போடாமல் 40 கிலோமீட்டர் நடந்து போயிட்டா என் சாமி என் மேலே பிரியமாயிடும், என்னை கட்டி பிடிச்சிக்குமா? நான் பணத்தை அள்ளி அள்ளி கொண்டு போய் கோடி கோடியாக கொண்டு உண்டியலில் கொட்டிட்டேன்னா என் சாமி என்னை கட்டி பிடிச்சிக்குமா? முயற்சி பண்ணுறாங்க.
பாரம்பரியங்கள், கலாச்சாரம். பெண்கள் காலையில் எழுந்த உடனே அவசரமாக தலையில் தண்ணியை ஊற்றிட்டு வேகமாக ஓடி போய் வாசலை கூட்டி தண்ணி தெளித்து கோலத்தை போட்டு வீட்டை சுத்தமாக. ஏன்னா கடவுள் வீட்டுக்குள்ளே வரணுமா? என்னென்ன முயற்சிகள் எடுக்கிறாங்க தெரியுமா? யூ பீப்புள் டோன்ட் நோ எனிதிங். கிறிஸ்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி. கிறிஸ்தவங்களுக்கு இந்த ஐக்கியம் ரொம்ப கம்மி. மனுஷன் தேவனை தேடி 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 உழைந்து போறான், சோர்ந்து போறான். ஏன் உங்களுக்கு அது தெரியல தெரியுமா? ஏன்னா அவர் உங்களை தேடி கீழே இறங்கி வந்து உங்களோடு வாடுறதுனால உங்களுக்கு அது தெரியல, அந்த அன்பு தெரியல. மனிதன் தேவனை தேடி கடவுளை தேடி 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 சோர்ந்து போனான், உடைந்து போனான். அவனுடைய நிலைகளில் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஒரு பக்கம் வேதனை. எப்போ பார்த்தாலும் கடவுள் எனக்கு உதவி செய்ய மாட்டா, இந்த கடவுள் எனக்கு உதவி செஞ்சிட மாட்டாரா, எனக்கு இந்த சாமி எனக்கு ஹெல்ப் பண்ணிடாதா என்று பலவிதமான நிலைகளிலே அவன் ஓடிக்கொண்டிருக்கிறான், பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறான். உங்களுக்கு அந்த பிரயாசத்தினுடைய மதிப்பு தெரியல. ஏன் தெரியல தெரியுமா? அவர் இறங்கி வந்து நீ உன் சரீரம் என்னுடைய ஆலயமாக இருக்கிறது, நான் உனக்குள்ளே வந்து வாசமாக இருக்கிறேன்னு சொல்லி இறங்கி வந்துட்டார்ல. அவர் இறங்கி வந்ததுனால உனக்கு அது மதிப்பு தெரியல, அந்த ஐக்கியத்துடைய மதிப்பு தெரியல. ஐக்கியத்தை ஒரு அழைப்புன்னு சொல்ற ஆண்டவரே, அந்த அழைப்பை நிறைவாக்குவதற்கு பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இஸ் ஆக்டிவ் லவ் பிளான். ஆண்டவருடைய அந்த லவ்விங் பிளான். ஆண்டவர் வந்து இந்த நம்மை நேசிக்கிற அந்த பிளானை என்ன செய்ய தெரியுமா? எதுக்கு தெரியுமா? நம்மளை பிதாவாகிய தேவனோட ரெக்கன்சில் பண்ணுவதற்கு, நம்முடைய இழந்து போன அந்த உறவை ரெஸ்டோர் பண்ணுவதற்கு. ஹல்லேலூயா. எல்லாத்தையும் ஒன்றை இணைப்பதற்கு. அல்டிமேட்லி எதுக்கு? தூங்குறவங்கள ஒரு அலையா சொல்லுங்க. பரவாயில்லையே, தூங்கிட்டு முடிச்சிருக்கீங்க. நல்லா தூங்கிட்டு இருக்கிறதுனால அது கூட கேட்டிருக்காதப்பா. எல்லாத்தையும் ஒன்றை இணைப்பது. யுனைட்டிங் எவ்ரிதிங் டுகெதர். ஈவன் கிரியேஷன் இஸ் கிரைங் பிஃபோர் காட். உலகம் தவிக்கிறதாமா. எதுக்கு தவிக்குது? மீட்புக்காக தவிக்கிறது. இந்த மீட்பின் மூலமா என்ன நடக்கும்? நம்ம எல்லாம் மறுபடியும் ஒன்றாய் இணைக்கப்படுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவமில்லாத நிலையிலே மனிதன் இந்த பூமியிலே நடமாடும் பொழுது மிருக ஜீவன்களும் காட்டு மரங்களும் புஷ்பங்களும் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் தெரியுமா? தே ஆர் ஈகர்லி வெயிட்டிங். உங்களுக்கு தெரியல அதனுடைய மகிமை, ஆனால் அதுக்கு தெரியுது. அதுவே காத்து கிடக்குது. எப்படா ஆண்டவர் வந்து மீட்பை கொடுப்பாரு, எப்படா இந்த மனுஷன் முழுவதும் மீட்கப்படுவான், எப்படியாவது ஆண்டவரோடு கூட இவன் உறவு சரியாயிடுச்சுன்னு சொன்னால் நம்ம நல்லா இல்லாமே. மனுஷன் கெட்டு போன இருக்கிற வரைக்கும் மரங்கள் கூட கெட்டு போயிடும். ஏன் கனிகள் கிடைக்கவில்லை? ஏன் சரியான விளைச்சல் இல்லை? ஏன் பஞ்சம் வருகிறது? ஏன் தீப்பிடிச்சு எரிகிறது? ஏன் மழையினால் சேதம் ஏற்படுகிறது? It is all because of human. You break the law of God. தேவனுடைய அடிப்படையா இருக்கிற கொள்கைகளை, சட்டங்களை நீங்கள் உடைக்கும் போது அவைகளின் மூலமாய் ஏற்படுகிறதான விபத்துகள் இதனை வேலாம். ஹல்லேலூயா. ஏன் நம்ம சட்டத்தை உடைக்கிறோம்? ஏன்னா நமக்கு அவரோடு இருக்கிற ஐக்கியத்தை உடைச்சிட்டோம். சட்டத்தை உடைக்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஹலோ, கொஞ்சம் புரியல, கஷ்டம். நான் இப்படி தான் பேசுவேன், எனக்கு வேறு வழி இல்லை, இப்படி தான் பேசுவேன். நீங்கள் புரிஞ்சுக்கணும். புரியலன்னா வாங்க, தனியாக வாங்க, உட்காந்து சொல்லி கொடுக்குறேன். எவ்வளோ நேரம் பரவாயில்ல. எனக்கு சாப்பாடு கூட தூக்கம் இல்லை, எதுவும் முக்கியம் இல்லை. என்கிட்ட வந்து உட்காருங்க, நான் சொல்லித்தரேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இருக்கிற ஐக்கியத்தில் நீங்கள் சரியாக மாறலைன்னா, அந்த அழைப்பில் நீங்கள் உண்மையாக இல்லைன்னு சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவியாக கொடுத்துருக்காரு, அதை நீங்கள் எடுத்துக்கொண்டு அந்த உதவியை கொண்டு நீங்கள் என்ன செய்யலாம்? அந்த ஐக்கியத்தை உருவாக்கி கொள்ளலைன்னா, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், யூ ஆர் கோயிங் டு லூஸ் எவ்ரிதிங் ஒன் டே. அன்னைக்கு முடிவில் எல்லாத்தையும் இழக்கும்போது ஐயோ, அது ரொம்ப பரிதாபமாக இருக்கும். ஓடுகிறவர்கள் எல்லாம் ஓடுவார்கள், ஓடுகிறவர்கள் எல்லாம் ஓடுவார்கள். ஆனால் பந்தய பொருளை பெறுகிறவன் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள், பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஆர் யூ லிசனிங் மீ? என்ன கேட்குறீங்களா? ஸோ ஆண்டவர் என்ன செய்யறாரு தெரியுமா? இந்த ரிலேஷன்ஷிப்பை
என்ன செய்யறானா, மாரல் ஃபிலாசபி மூலமாக, குட் ஒர்க்ஸ் மூலமாக அவன் திரும்ப டிஸ்கவர் பண்ணி எப்படியாவது ஆண்டவர் கூட ஐக்கியம் பண்ணிடணும், இந்த உண்மையான ஒரு ஹோலி காடோட, ரைச்சியஸ் காடோட நம்ம சேர்ந்துடணும் அப்படிங்கிற முயற்சியை மனிதன் எடுத்துக்கொண்டே தான் இருக்கிறான். அவைகள் எல்லாம் அவனுக்கு தோல்வியாக முடிகிறது. ஆனால் தேவன் நமக்காக இறங்கி வந்து அந்த ஹோலி காட் தன்னை பாவ பலியாக நமக்கு ஒப்பு கொடுத்ததன் மூலமாக உங்களையும் என்னையும் அவரோடு கூட சேர்த்து கொண்டு உங்களுடைய பிரயாசங்களை ரொம்ப சிம்பிள் பண்ணிட்டார், எளிதாக்கிட்டாரு. ஹல்லேலூயா. ஆண்டவரை தேடுறதை எளிதாக்கிட்டாரு. ஆண்டவரை தேடுறதை எளிதாக்கிட்டார். அன்னைக்கு ஆண்டவரை தேடுறதுக்கு என்ன பண்ணாங்க? காத்து கிடந்தார்கள். திரைச்சிலை மூடி இருந்தது. வருஷத்துல ஒரு தடவை பிரதான ஆசாரியன் ஒரே ஒரு முறை தான் அதற்குள்ளே பிரவேசிக்க முடியும். அவன் ஒருவன் மாத்திரம் தான் பார்க்க முடியும். அவன் ஒருத்தர் வந்து சொல்றதுதான் தேவ வாக்கு. அதற்காக ஏங்கி கிடந்தார்கள். அதற்காக மனிதர்கள் ஏங்கி கிடந்தார்கள். ஆனால் இன்னைக்கு அந்த திரைச்சிலை கிழித்து நீயும் நானும் எவராக இருந்தாலும் சரி உள்ள நேரடியாக சென்று அந்த கிருபாசன தண்டியிலே இறங்கி வருகிற அந்த மகிமையின் மேகத்தை நேரடியாய் சந்திப்பதற்கு உனக்கும் எனக்கும் பாக்கியத்தை உண்டு பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. That is the relationship God wanted. அதுதான் ஆண்டவர் ஏற்படுத்தின உறவு. அந்த உறவு எப்படி வர முடியும்னா, என்னோடு கூட இருக்கிறதான நபரோடு கூட நான் சரியான விதத்தில் ஐக்கியத்தை வைத்து கொண்டால் மாத்திரமே. இன்னைக்கு கூட நீ ஏதாவது பேசுறீங்க, கசப்பு, மன விரோதங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையை அதிகமாக பாதிக்கிறது. நீங்கள் நினைக்கிறீங்க யாரோ ஒருத்தங்க உங்களுக்கு விரோதமாக தப்பு பண்ணிட்டாங்க, அவங்க செஞ்சது தப்பு தான், 100% யாரும் மறுக்க முடியாது. ஆனால் அந்த கசப்பு விரோதத்தை இங்கே மனதில் வைத்து கொண்டிருக்கிற வரைக்கும் இட் இஸ் அ பாய்சன் யூ ஆர் கேரிங் இன் யுவர் ஹார்ட் விச் இஸ் கோயிங் டு கில் யூ. இட்ஸ் நாட் கோயிங் டு கில் அதர்ஸ். உங்களுக்குள்ள நீங்கள் வைத்திருக்கிற அந்த கசப்பு பாய்சனாக உங்களுக்குள்ள தான் இருக்குது. இது இல்லாமல் அது அவங்களுக்குள்ள இல்லைங்க. நீங்கள் அவங்க சாவாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஒரு நாள் டொப்பு நீங்கள் செத்து விழுந்துருவீங்க. கசப்பை தூக்கி வெளியில் போடுங்க. ஹல்லேலூயா. உறவிலே முக்கியத்துவம் காமிங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர் எபேசியர் 1:10 நம்ம படித்தோமா? எபேசியர் 1:10 படித்தோமா? சீக்கிரமாக வாசிருங்க. எபேசியர் 1:10. அவர் தீர்மானித்திருந்த ஒரு ரகசியத்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். as a plan for the fullness of time to unite all things in him. இதில் பாருங்க, தமிழ் அது எந்த வசனத்தில் இருக்குன்னு தெரியல. அது 9 தமிழ் 9 இருக்கா? 9 பார்க்கலாம். 1:9 இங்கேதான் இருக்கு. காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று. தப்பாவா சொல்லாதீங்க, கட்டப்பட வேணும் இல்லை. ஏன்னா இன்னைக்கு பாட்டு இப்படி தான் பாடியிருக்கோம். மீண்டும் கட்டுகிறீர் கட்டல வந்துருச்சு. கட்டுறது இல்லை, கூட்டுறது. எதை கூட்டுறாரு? பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவர்களும் ஆகிய சகலமும் எதுக்குள்ள கூட்டப்படுது? கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும். யூ ஆர் யுனைட்டட் இன் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. தமிழ்ல ஆங்கிலத்திலையும் மாறி மாறி இருக்குது. இது 9ஆம் வசனத்தில் இருக்குது, ஆங்கிலத்தில் 10ஆம் வசனத்தில் இருக்குது. ஆங்கிலத்தில் 10ஆம் வசனத்தை போடுங்க. அடுத்த வசனம் 10ஆம் வசனம். As a plan for the fullness of time to unite all things in him, things in heaven and things on earth. பூமியில், உலகத்தில், பரலோகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? கிறிஸ்துவுக்குள்ள ஒன்றாய் இணைக்க போகிறார். ஹல்லேலூயா. அப்போ இது ஆண்டவருடைய சுத்தம். இப்போ நான் நான் யார் கூடயும் சேர்த்துக்க மாட்டேன். எனக்கு உன் கூட பிடிக்காது, உன்கிட்ட பேச மாட்டேன், உன் மூஞ்சியை பார்க்க மாட்டேன், நான் இப்படி திரும்பிட்டு போவேன் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அது யாருடைய சுத்தம்? இவ்வளவு தூரத்துக்கு உயர வெறுத்து நான் கத்துனதுக்கு காரணம் என்னன்னா, நீங்களும் ஆண்டவரும் ஐக்கியமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். பிரைஸ்லோட அதை விட அதிகமான முக்கியம் பக்கத்தில் கண்ணில் பார்க்குற இந்த தெய்வத்தின் சாயலில் உருவாக்கப்பட்ட உன் பக்கத்தில் இருக்கிற சகோதரன் உனக்கு பார்த்தா ஜாதியில், படிப்பில், பணத்தில் எல்லாத்துலேயும் ஒரு வேளை தாழ்ந்தவன் அவன் கண் முன்னால் தெரியலாம். பட் ஸ்டில் he is an image of God. அவனுக்குள்ளும் தேவ சாயல் இருக்கிறது. அவன் தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். எந்த ஒரு மனிதன் நம்ம குறையா இழிவாக நம்ம பேசுகிறோமோ
அந்த மனிதனை நம்முடைய கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் உயர்த்தி வைத்து நம்மை மட்டப்படுத்தும் போது நம்ம அன்னைக்கு ரொம்ப வேதனைப்படுவோம். தாவீதுக்கு பின்னால் சவுல் துரத்தி ஓடினான். அவன் கேட்குறான், ஏன்டா தெள்ளுப்பூச்சியை தேடி வர்ற மாதிரி தேடி வந்து நான் என்ன பண்ணேன் உனக்கு தகப்பனேங்கிறான். இனி நாயை தேடி நாயை அடிக்கிற மாதிரி விரட்டி அடிக்கிறீங்களேங்கிறான், கெஞ்சிறான். இந்த சவுலுக்கு இறக்கமே இல்லை தாவீது மேலே. ஒரு நாள் வந்தது, வேதம் சொல்லுகிறது, வர வர சவுலின் குடும்பம் என்ன செஞ்சுதான், ஆமாம், பலவீனமாய் கொண்டே போய்கிட்டு இருந்தது. தாவீதின் குடும்பமோ வரவிட பலத்து கொண்டே போகிறான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நீங்கள் பாருங்கள், யாரை நீங்கள் மட்டப்படுத்த நினைக்கிறீங்களோ ஒரு வேளை நீங்கள் இன்றைக்கி பார்க்க முடியாது. நான் சொல்கிறேன், இது தீர்க்க தரிசனமான வார்த்தை சொல்கிறேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. யாரை நம்ம மட்டப்படுத்துகிறோமோ, யாரை நம்ம புஷ் பண்ணி வெளியே தள்ள நினைக்கிறோமோ, யாருக்கு மேலே மதிப்பு குறைவாக நம்ம நடந்துக்கிறோமோ, அவங்க ஒரு நாள் வர பலத்து நம்ம கண்ணு முன்னால் எழும்பி வருவாங்க. நம்ம கீழே தள்ளப்படும் போது நம்ம அசிங்கப்படுவோம். அது வேதனையாக இருக்கும். தயவு செய்து யாரையும் புறக்கணிக்காதீங்க. யாரை நீங்கள் புறக்கணிக்கிறீங்களோ அவங்களுக்குள்ளே தேவ சாயல் இருக்கிறது. தேவன் தம்முடைய ரூபத்தின்படி தம்முடைய சாயலின்படி அவர்களை படைத்திருக்கிறார். I am no one to reject them when he accept them. தேவன் ஒரு மனிதனை ஏற்றுக்கொள்ளும் போது அவனை புறக்கணிப்பதற்கு எனக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது. ஹல்லேலூயா. அதுதான் பாலிசி, அதுதான் கிங்டம் பாலிசி. அக்ரி பண்றீங்களா எல்லாரும்? ஹல்லேலூயா. எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுவோம், எல்லாரையும் நம்முடைய பக்குவத்தில். அதை வச்சு தான் ஆண்டவர் நம்மகிட்ட என்ன செய்யறாரு? ஹல்லேலூயா. இந்த to be a son of God is to do what the Son of God did. What the Son of God did? Son of God did reconciliation. Reconciliation. பிதாவுக்கும் நமக்கும் இருந்த பகையை போக்கி நம்மை பிதாவோடு ஐக்கியப்படுத்தினார். அதுதான் அவர் செஞ்ச வேலை. நம்மளையும் அதே வேலை தான் செய்ய சொல்றாரு. தேவனுடைய பிள்ளையா நீ இருக்க விரும்பினா நீ ரெக்கன்சில் பண்ணு. அதனால தான் மத்தேயு 5:9 சொல்றாரு, சமாதானம் பண்ணுகிறவர்கள் சமாதானம் பண்ணுகிறவர்கள் சமாதானம் பண்ணுகிறவர்கள். அடுத்த பகுதி, ஹலோ, ஆர் யூ சன்ஸ் ஆஃப் காட்? நீங்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கீங்களா? நீங்கள் தேவனுடைய புத்திரராக இருந்தால் சமாதானம் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஹல்லேலூயா. நெகட்டிவ்ஸும் வந்துக்கிட்டே இருக்காது, எந்த இடத்துலையுமே எதிர்மறை வந்துகிட்டே இருக்காது. ஃபெலோஷிப் வில் கண்டினியூ. ஐ திங்க் இட் வில் கண்டினியூ. ஹோப் யூ வில் கண்டினியூ இஃப் காட் பெர்மிட்ஸ். ஆண்டவர் ஒரு வேளை வேண்டான்னு சொன்னார்னா நிப்பாட்டுவேன், இல்லைன்னு சொன்னால் ஐ வில் ஹேவ் டு கண்டினியூ திஸ். ஏன்னா இந்த ஐக்கியத்தினுடைய மகத்துவத்தை, ஏன்னா இது அழைப்பு, இந்த அழைப்பை நிறைவேற்றுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேலே ஆண்டவர் அனுப்பிச்சிருக்காரு. நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீங்கன்னு சொன்னார். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீங்கன்னாரு. எதுக்கு சாட்சிகள்? எப்படி சாட்சிகள்? இந்த ஐக்கியத்தினுடைய விளைவு. இன்றைக்கி நீங்கள் ஐக்கியமாக இருக்கிறது மூலமாக ஆண்டு சொன்ன யோவான் 15ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம், 17ஆம் அதிகாரத்தில் 15ஆம் அதிகாரத்தில் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாரு, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருப்பதன் மூலமாக என்னுடைய சீஷர்கள் என்று உலகம் அறிந்து கொள்ளும். ஹல்லேலூயா. ஒருவரை ஒருவர் புறக்கணிக்காதீங்க, ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்க, ஒருவர் மேலே ஒருவர் அன்பு செலுத்துங்க. குறைவுகள் இல்லாத மனுஷனே இல்லை. ஐயோ, அவன் அந்த ஆள் கூட என்னால் செட்டே ஆகாது, அவன் என்னது பேட். ஹூ ஆர் யூ டு சே இஸ் பேட்? எந்த காரியத்தை கொண்டு நாங்கள் பேடுன்னு நம்ம சொல்கிறோமோ அதே பேடு நமக்குள்ள இருக்குது. அதைத்தான் வசனமும் சொல்லுது. எதை கொண்டு நீ மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்கிறாயோ அதையே நீ செய்கிறபடியினாலே என்று ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் அங்கே பவுல் எழுதுகிறதையே நம்ம வாசிக்கிறோம். தயவு செய்து யாரையும் புறக்கணிக்காதீங்க, எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கும் உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு இருக்கிற ஐக்கியத்தை வைத்து தான் நீங்கள் தேவனோடு கூட எப்படி வாழ்கிறீங்கிறத முடிவு பண்ண முடியும். அதை தேவன் முடிவு பண்ணுவார், உலகமும் முடிவு பண்ணும். ஹல்லேலூயா. ஆகவே நாம் இந்த இடத்திலே இப்படி ஐக்கியமாக இருப்பதற்காகவே தேவன் நம்மை உருவாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஐக்கியமாக இப்படி வாழ்வதற்காகவே உருவாக்கி இருக்கிறார். அதனால தான் இதை ஒரே சரீரம் என்று சொல்லியிருக்கிறார். இந்த சரீரத்தில் நீ 1 Corinthians 12ஆம் அதிகாரத்தை படிச்சிங்கன்னா ரொம்ப ஜோவியலாக இருக்கும். ஆனால் படிக்கிற மாதிரி படிக்கணும், அப்போ தான் ஜோவியலாக இருக்கும். சும்மா படிச்சுட்டே போனீங்கன்னா அது இருக்காது. அது படிச்சிங்கன்னா சொல்லணும், கை பார்த்து கை காலை பார்த்து சொல்லுமாம்மா, நீ வேண்டாண்டா, இந்த பாடியில் இந்த சரீரத்தில் நீயே இருக்கவே வேண்டான்னு சொல்லுமா கை. ஏன்னா எங்கே இருக்குது கை? கால் எங்கே இருக்குது? ஆனால் இது இல்லைன்னா இது நிற்கும்பா, இது இல்லைன்னா அதுக்கு பேர் என்னது? நொண்டி தானே, நொண்டி, ஹேண்டிகேப்டு. கண்ணு காதை பார்த்து சொல்லுவாம்மா நீ வேண்டான்னு.
சரி நான் வேண்டான்னு ஒரு நாளைக்கு காதை அடைச்சிக்குதுன்னு வச்சுங்களேன், என்ன ஆ ஆ ஆ என்னது என்னது இல்லை, மூக்கு கண்ணை பார்த்து சொல்லுது நீ வேண்டாம். மூக்கு என்ன செய்யுது, கண்ணு இறுக்கி மூடிக்குச்சு. என்னமோ முன்னாடி வந்துச்சு தெரியாம, கண்ணு திறந்துருந்தா பார்த்து சொல்லியிருக்கோம், அட பைத்தியமே மூஞ்சி இந்த பக்கம் திருப்புன்னு. இப்போ கண்ணு பார்க்காதனால என்னத்தையோ ஒன்று உறிஞ்சிருச்சு மூக்கு. ஐயோ நல்ல காத்துக்கு பதிலாக என்னவோ உள்ள போயிருச்சு. ஓஹோ, ஏன் கண்ணு பார்க்கல. எதையும் பார்த்து என்ன செய்ய முடியாது, எனக்கு வேண்டான்னு சொல்லவே முடியாது. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வீட்டில் படித்து பாருங்க சொல்லும். இந்த சரீரத்தினுடைய அவயம் இன்னொரு சரீரத்தின் அவயத்தை வேண்டான்னு சொன்னால் இந்த சரீரத்தில் இருக்கிறதுக்கு அது தகுதி கிடையாது. அல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறீர்கள். இந்த சரீரத்தின் அவயங்கள் ஒன்றோடு ஒன்று எப்படி இணைக்கப்பட்டிருக்கிறதோ, எலும்புகளோடு எலும்பு இணைக்கிறது. படிச்சிருக்கீங்க நீங்கள், சொல்லுவாங்க டாக்டர் சொல்லுவாங்க, எலும்போட இணையிருக்கு. சும்மா எலும்பு 2 எலும்பு அப்படி ஒன்று ஒட்ட வச்சா ஒட்டிக்கிறோமா? என்ன இருக்குது உள்ளுக்குள்ளே? இடையில ஜவ்வு இருக்குது. அந்த ஜவ்வை தேயாமல் இருக்கிறதுக்கு அதுக்குள்ளே ஒரு சொல்யூஷன் இருக்குது. ஒரு கிரீஸ் மாதிரி போட்டு வச்சுருக்கார் ஆண்டவர். என்ன அழகாக ஃப்ரீயாக மூவ் ஆகுது, என்ன அழகாக ஃப்ரீயாக மூவ் ஆகுது. கொஞ்சம் அதில் ஸ்ட்ரக் ஆச்சுன்னு என்ன ஆகுது, கை ஐயோ வர மாட்டேங்குது. இப்படி ஏன் இடுப்பு மாதிரி ஆயிரும். நக்கலை பார்த்தீங்களா? இது மாதிரி ஆயிரும். இது மாதிரி வேண்டாம். நினச்சி வருத்தமாக இருக்கு. எங்கேயும் ஃப்ரீயாக போக முடியல, வர முடியல. ஒரு நாளில் நினைக்க பாருங்கள், எனக்கு என் சகோதரன் வேண்டான்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் ஒரு நாள் இப்படி தான் ஆயிடுவீங்க. இன்மொபைலிட்டி ஹேண்டிகேப்ட். சபையே இன்னைக்கு விழித்துக் கொள்ளுங்கள். நம்ம ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, உடைய இரக்கத்துக்காக நன்றி. என்மேல் நீர் பாராட்டின தயவுக்காய் நன்றி. உம்முடைய ஐஸ்வர்யம், இரக்கத்தின் ஐஸ்வர்யம் எவ்வளவு மகிமையானது. என் மேல பாராட்டின கிருபை எவ்வளவு பெரியது. எதற்கும் தகுதி இல்லாத குப்பையில கேவலமான இடத்துல கிடந்த என்னை தூக்கி எடுத்து கழுவி சுத்திகரித்து உம்முடைய ராஜ்யத்திலே தகுதியான ஒரு இடத்துல கொண்டு வச்சு எனக்கு ஒரு மதிப்பு மரியாதையும் நீங்கள் கொடுத்தது மாத்திரமல்ல, இந்த உலகத்திலையும் சமுதாயத்திலும் அப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தீங்களேப்பா, உமக்கு நான் நன்றி சொல்கிறேன். இங்கே இருக்கிற ஒவ்வொரு மகனுக்கும் நீங்கள் அதை செய்திருக்கிறீங்க. சிலுவையிலே நீ செய்து முடித்த அந்த வேலை உம்முடைய பிள்ளைகளுடைய ஒவ்வொருடைய வாழ்விலும் ஒரு அந்தஸ்தை கொண்டு வந்திருக்கிறது, ஒரு மகிமையை கொண்டு வந்திருக்கிறது. ஐயா, அவருடைய மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி இருக்கிறீர். நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் நீங்கள் அப்படி முடிசூட்டி இருக்கீங்க. நாங்கள் நன்றி சொல்கிறோம். உங்கள் ராஜ்யத்தில் நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் கனத்துக்குரியவர்கள் ஐயா. ஆமாண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தை பிரதிநிதித்துவம் காண்பிக்கிறதான ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அந்த பூமியில் எங்களை நீங்கள் வச்சிருக்கீங்க, ஒவ்வொருத்தரையும் வச்சிருக்கீங்க. அதனால எங்களை நீங்கள் அப்பரிவிதமாக ஆசீர்வதிச்சிருக்கீங்க, அப்பரிவிதமாக ஆசீர்வதிச்சிருக்கீங்க. எங்களுக்கு நீங்கள் கொடுத்த ஆசீர்வாதத்தினுடைய வெளிப்பாடு என்னென்னா, நாங்கள் உம்முடைய ராஜ்யத்தினுடைய பிரதிநிதித்துவத்தை எங்கள் தோள்களில் ஆண்டவரே பொறுப்பாய் சுமந்து கொண்டு இருக்கிறதுனால தான் அந்த ஆசீர்வாதங்கள் எங்களோடு கூட இருக்கு. ஒருவேளை எங்களுக்கு இருக்கிற பதவி, எங்களுக்கு இருக்கிற பட்டம் பறிக்கப்பட்டால் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஃபெசிலிட்டியும் போயிடும். எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம் பறிக்கப்படும் பொழுது இந்த ஃபெசிலிட்டி போயிடும். இந்த அதிகாரம் உங்களோட ஐக்கியத்தில் இருக்கும்போது தான் கிடைக்குது. உங்களோட ஐக்கியத்தில் இருக்கும்போது, சகோதரரோட ஐக்கியத்தில் இருக்கும்போது தான் அது கிடைக்குது. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைங்களுக்கு மனக்கண்களை திறந்துருளுங்க, அதை புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க. ஒருவரையும் புறக்கணிக்காமல் ஒவ்வொருவரும் ஒருவரை நேசித்து ஏற்றுக்கொண்டு மன்னித்து ஆண்டவரை அரவணைத்து நல்ல ஒரு ஐக்கியத்தை இந்த இடத்துல உருவாக்கி இந்த சபையானது கர்த்தாவே அநேக ஜனங்கள் கண்களுக்கு முன்பாக வெளிச்சமாக உப்பாக ஆண்டவரை காணப்பட நீர் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் நம்முடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். மகிமை நம்முடைய பிள்ளைகள் மேலே தங்கி இருக்கட்டும் ஐயா, தங்கி இருக்கட்டும் அப்பா. படைக்கிற காணிக்கை கருத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் நல்லவரப்பா. ஆண்டவரே, இதை விதையாய் நீர் எடுத்துக்கொள்ளும். பரிசுத்த நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். என் பிள்ளைகளின் தேவைகளெல்லாம் சந்தித்து ஆண்டவரே அறுவடையாக நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்து உதவும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் நசரேன இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே.